Hi all of you. நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சிட்டோம் ஃபிசிக்ஸில் 10th ஸ்டாண்டர்டில். ஃபர்ஸ்ட் லெசன் வாஸ் லாஸ் ஆஃப் மோஷன். அதில் ஃபோர்ஸ், இனர்ஷியா, லாஸ் ஆஃப் மோஷன், கிராவிட்டி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் அதெல்லாமே கவர் பண்ணிட்டோம். அதில் நியூமரிக்கல்ஸும் சால்வ் பண்ணிட்டோம். புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸு இம்பார்ட்டண்ட்டானது அதையும் டிஸ்கஸ் பண்ணுற தனியாக ஒரு வீடியோ இன்னொன்று இருக்குது. Now let us go to the second lesson, optics. Second lesson and இதனோட கேரி ஓவர் ஹையர் கிளாஸஸ்லேயும் இருக்கும். லாஸ் ஆஃப் மோஷனும் கேரி ஓவர் ஆகும் ஆஸ் மெக்கானிக்ஸ் when you go to higher classes. ஆனால் ஆப்டிக்ஸ் வந்து இன்னுமே ரொம்ப வைடாக, ரொம்ப பெரிய ஒரு பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆப்டிக்ஸ்ங்கிறது. அதனோட பேசிக்கான சில விஷயங்கள் மட்டும்தான் 10th உங்களுக்கு போர்ஷன்ஸில் இருக்குது. Now let us see what is optics. இந்த லெசனில் உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகுது, உங்கள் போர்ஷனில் என்னென்ன கவர் ஆகுதுன்னா, யூ ஆர் கவரிங் த லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். 2 லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், லைட்டோட டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட், லைட் ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் பட்டு தெரிச்சு வேறு டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறது, தட் இஸ் கால்ட் ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட். ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட் அண்ட் இட்ஸ் வேரியஸ் கைண்ட்ஸ், என்னென்ன விதமான ஸ்கேட்ரிங் இருக்குது அது எல்லாத்தையும் பற்றி இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் யூ வில் ஆல்சோ லேர்ன் அபவுட் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் இருக்குது. 2 விதமான லென்சஸ் இருக்குது. ஸ்பெரிக்கல் லென்சஸ். இந்த ஸ்பெரிக்கல் லென்சஸில் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ். அதில் இமேஜஸ் எப்படி ஃபார்ம் ஆகுறது, ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல வச்சா இமேஜ் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும், இமேஜோட நேச்சர் என்ன, வெதர் இட் இஸ் ரியல் ஆர் வெர்ச்சுவல், ஆல் தட் யூ வில் ஸ்டடி. யூ வில் ஆல்சோ அனலைஸ் த ரே டயக்ராம் ஆஃப் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்சஸ். ரே டயக்ராம் பேரலாக போகிற ரூல்ஸ் இருக்குது. சில ரூல்ஸ் பேரலாக வரக்கூடிய ரே ஆஃப்டர் பாசிங் த்ரூ அ கான்கேவ் லென்ஸ் ஆர் அ கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன டைரெக்ஷனில் மூவ் ஆகும், அந்த ரே அனாலிசிஸ் நம்ம பண்ணுவோம். தென் யூ வில் ஆல்சோ ஸ்டடி த ஒர்க்கிங் ஆஃப் ஹியூமன் ஐ which is also made up of lens. ஹியூமன் ஐயில் நேச்சுரலி ஒரு லென்ஸ் இருக்குது. ஸோ அதையும் ஆப்டிக்ஸில் கவர் பண்ணுவோம். ஹியூமன் ஐயோட ஸ்ட்ரக்சர், இட்ஸ் ஒர்க்கிங் அண்ட் ஆல்சோ சம் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஐ that you will discuss. You will also discuss some optical instruments based on lenses, refraction law யூஸ் பண்ணி. Finally, you will solve some numerical problems or in between எந்தெந்த டாபிக் வருதோ அந்த டாப்பிக்கோட நியூமரிக்கல்ஸை சால்வ் பண்ணிகிட்டே போகும். Now, to start with, optics is a very wide branch of physics. ஃபிசிக்ஸை வந்து நிறைய பிரிச்சுக்கலாம். எதை பற்றி படிக்கிறோமோ அதனோட ஃபிசிக்ஸ். ஆட்டமை பற்றி படிக்கிறது ஆட்டமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியஸை பற்றி படிக்கிறது நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், சிமிலர்லி சவுண்டை பற்றி படிக்கிறது அக்கோஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது ஆப்டிக்ஸ் இஸ் a study of light. Okay, the branch of physics which deals with the study of light, its movement, its property, its behavior, இதெல்லாத்தையும் பற்றி படிக்கிறது தான் ஆப்டிக்ஸ். Now what is light? Light is a form of energy. உலகத்தில் எதால any work பண்ண முடியுமோ, anything which can do work is a form of energy. For example, sound is a form of energy. Sound can move objects. இந்த சவுண்டு கேட்குறத ஸ்பீக்கர் பக்கத்தில் கை வச்சு பார்த்துருக்கீங்களா, அந்த டயஃப்ரம் வந்து மூவ் ஆகும், இட் வில் வைப்ரேட். ஸோ அந்த சவுண்டால் என்ன பண்ண முடியும், ஏரை வைப்ரேட் பண்ண முடியும், டயஃப்ரத்தை வைப்ரேட் பண்ண முடியும். ஸோ எதால் இட் கேன் டூ சம் ஒர்க். ஸ்டீம் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. நம்ம வீட்டில் குக் பண்ணும்போது அதில் வர ஸ்டீம் என்ன பண்ணும், அந்த வெயிட் அப்படியே லிஃப்ட் பண்ணி விடும் இல்லையா. அந்த ஸ்டீமால் என்ன பண்ண முடியும், இட் கேன் ரேஸ் அன் ஆப்ஜெக்ட். எதால் ஒர்க் பண்ண முடியுமோ, இன்னொரு பாடியை டிஸ்பிளேஸ் பண்ண முடியுமோ அதுக்கெல்லாம் எனர்ஜி இருக்குதுன்னு சொல்கிறோம். லைட் இஸ் ஆல்சோ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இட் கேன் டிஸ்பிளேஸ் மெனி ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வெரி ஹையர் கிளாஸஸில் போகும்போது, ஹையர் செகண்டரி கிளாஸஸில் வந்து லைட்டால் ஒரு சில எலக்ட்ரான்ஸ், சப்ஆட்டமிக் பார்ட்டிகல்ஸ், ஆட்டம் இதெல்லாத்தையும் டிஸ்பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு படிப்போம். தட் இஸ் சம் அதர் ஃபினாமினா which is called as photoelectric effect. So light is also a form of energy. எதால வேலை செய்ய முடியுமோ, anything which can displace objects is a form of energy, and light is also a form of energy. Now light travels in the form of waves. Waves are the light travel ஆகும். It also travels in the form of a ray. Straight lineல கூட travel ஆகும். அதை வச்சு லைட்டோட ஆப்டிக்ஸையே ரெண்டா பிரிச்சுக்கலாம். Wave optics where light is considered as a wave, and ray optics where light is considered as a ray of light, straight lineல. Now suppose it travels in a straight line, it is called a ray. 2-3 ரே, நிறைய ரேஸ் சேர்ந்து குரூப்பாக பண்ணுறதுக்கு பேர் தான் beam of light. Any object which gives out light is a source of light. Okay, லைட்டை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட். ஆனால் லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தன்னோட ஓன் லைட்டை கொடுக்கணும். சோர்ஸ் ஆஃப் லைட்டுக்கும் லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். சோர்ஸ் ஆஃப் லைட்னா அதுலேருந்து லைட் வருது, அது தன்னோட லைட்டாக இன்னொருத்தரை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதாங்கிறதெல்லாம் கிடையாது. மூன் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் லைட், பட் மூன் இஸ் நாட் அன் லூமினஸ் ஆப்ஜெக்ட். ஏன்னா மூன் என்ன பண்ணுது, மூனுக்கு தன்னோட லைட் கிடையாது, சன்னோட லைட்டை பட்டு அந்த சன்னோட லைட்டை எர்த்துக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்குது மூன். ஸோ மூன் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் லைட், பட் இட் இஸ் நாட் அ லூமினஸ் ஆப்ஜெக்ட்.
மிரரில் வந்து லைட்டு பட்டு அந்த லைட் இன்னொரு டைரெக்ஷனில் விழுந்ததுன்னா mirror is a source of light provided there is light falling on it, but it is not a luminous object. Candle is a luminous object. தன்னோட சொந்த வெளிச்சத்தை own source of light create பண்ணி கொடுத்தா it is luminous object, and if it is just reflecting or giving you light, it may or may not be its own light. அப்படி இருந்தா it is called source of light. So any object which gives out light is called as a source of light, and some of the objects which emit their own light are called as luminous objects. So luminous objects க்கு example என்னலாம், light bulb, அதனோட filamentல இருந்து தான் light வெளியில வருது, it is a source of light. Sun gives out its own light. Phone screen, அதனால தான் ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது, அதுலேருந்து என்ன வரும், UV radiations வரும், UV light வரும், which is very harmful for your retina. Eye screenக்கு வந்து ரொம்ப நேரம் prolonged exposure வந்து will cause lot of damage, because that is also source of energy which is hitting your parts of the eye. Fire is a source of energy. Then your display lights, speakers la irukra display light, all this is an example of traffic lights or anything. It is a source of luminous objects, not even source, it's a luminous object. Now let us see the properties of light. This can be asked for the examination, any 5 properties. So 8 kuduthirukanga, any 5 you can memorize, whichever is easy for you. So first one, as we said, light is a form of energy, very easy property. Light always travels in a straight line. Light does not need any medium for its propagation. It can even travel through vacuum. Sound மாதிரி கிடையாது light. Sound வந்து பேசுகிற ஆளுக்கும் லிசனருக்கும் நடுவில் ஏதாவது ஒரு மீடியம் வேணும். ஏர் இருக்கணும், இல்லை வாட்டர் or any solid or even a thread through which the sound can travel. Sound is also a form of energy, and it travels in the form of longitudinal waves. It is a mechanical wave. It requires medium for its propagation. இதுக்கு மீடியம் தேவை இல்லை. மீடியம் தேவை இருக்கிறது எல்லாத்தையும் மெக்கானிக்கல்னு சொல்லுவோம், மீடியம் தேவை இல்லாததை நான் மெக்கானிக்கல்னு சொல்லுவோம். ஸோ அங்கே இங்கே மென்ஷன் பண்ணலை, பட் லைட் இஸ் அ நான் மெக்கானிக்கல் வேவ். ஸோ ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன். இட் கேன் ட்ராவல் ஈவன் த்ரூ வேக்யூம். வேக்யூமில் தான் இருக்கிறதுலேயே ஸ்பீடு அதிகம். லைட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறது வேக்யூமில், இல்லைனா ஏரில். அதனோட ஸ்பீடு வந்து 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட், ஆல்மோஸ்ட் 3 lakh kilometers/second. இமேஜின் எவ்வளோ ஃபாஸ்ட்டுன்னு. ஒரு செகண்ட் ஒரு நொடி போடுறதுக்குள்ளே, ஒரு சொடுக்கு போடுறதுக்குள்ளே it would have traveled 3 lakh kilometers. So that is the speed of light. லைட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறது 3 × 10⁵ km/second or 3 × 10⁸ meter/second. So that is why the moment light is formed in the sun, it is able to reach earth, which is millions of light years away. So a lot of light years away, and then it can travel. In spite of that, it can travel very fast because of its high speed in vacuum or air. Now light என்னன்னு சொல்லுவோம், it is a form of wave. வேவுக்கு எப்போதுமே நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். லைக் வேவ் ஹேஸ் காட் அன் ஆம்ப்ளிடியூட், வேவ் ஹேஸ் காட் வேவ் லென்த், வேவ் ஹேஸ் காட் ஃப்ரீக்வன்சி. அப்போது லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் வேவ். ஸோ லைட் இஸ் ஆல்சோ கேரக்டரைஸ்ட் பை அ வேவ் லென்த். Light has got its own frequency, and there is an equation giving the relationship between velocity, frequency and wavelength. Okay. So light is a form of wave, and therefore light has got a wavelength, light has got a frequency, and the relation between velocity of the light and frequency of the light into wavelength. Wavelength frequency multiply panna, you will get velocity of the light, which means what? இப்போ velocity வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஏரில் வந்து velocity கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா இது ரெண்டோட product is a constant. Whenever the product of two numbers is a constant, the two physical quantities are inversely proportional to each other. Both of them are inversely proportional. So எந்தெந்த லைட்டுக்கு வேவ் லெங்க் ரொம்ப ஹையாக இருக்கோ அதனோட ஃப்ரீக்வன்சி நேச்சுரலி கம்மியாக தான் இருக்கும். ஸோ லெஸ்ஸர் த ஃப்ரீக்வன்சி ஹையர் த வேவ் லெங்க், ஆர் வைஸ் வர்ஸா. லெஸ்ஸர் த வேவ் லெங்க் ஹையர் வில் பி த ஃப்ரீக்வன்சி. எதுக்கு வேவ் லெங்க் ரொம்ப கம்மியோ அதுக்கு ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு. எதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கு வேவ் லெங்க் ரொம்ப ஹையாக இருக்கும், and vice versa. So different colored lights have different wavelength and different frequencies.
Among the visible light, violet light has the lowest wavelength and red light has the highest wavelength. When light is incident on the interface between two media, it is partly reflected and partly refracted. ஸோ நமக்கு கிடைச்ச ஸ்பெக்ட்ரா இருக்கு இல்லையா, ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்குற லைட்டுங்கிறது சன்லைட்டு தான். சன்லைட்டோட ஸ்பெக்ட்ரா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வயலட் அண்ட் எண்ட்ஸ் இன் ரெட். நம்ம பார்க்குற சன்லைட்டில் வந்து யூஸ்வலி இட் இஸ் மேடப் ஆஃப் 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆர் வேவ் லெங்க். இதில் இருக்கிறதுலே கம்மியான வேவ் லெங்க், very less wavelength is violet and highest wavelength is for red. So different colored lights have different wavelengths and different frequency. Among the visible light, violet has the lowest wavelength and red has the highest wavelength. Now next one, what is the last property? Light வந்து when it falls on a particular surface, interface னா என்ன, ரெண்டு மீடியத்துக்கு நடுவுல இருக்கிற கேப் தான் இன்டர்ஃபேஸ்னு சொல்றோம். Interface can be for water and air. வாட்டருக்கும் ஏருக்கும் நடுவில் இருக்கிற இந்த லேயருக்கு பேர் தான் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் என்னது? திஸ் இஸ் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் ஏர் அண்ட் வாட்டர். ஓகே, இந்த இன்டர்ஃபேஸில் லைட் வந்து விழும்போது என்ன ஆகுமா, ஒரு போர்ஷன் ஆஃப் த லைட் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட் and one portion of the light gets refracted. Refracted na entering into the second medium. Reflection na bouncing back into the same medium. First mediathukku return போறதுக்கு பேரு reflection. அப்போ ஒரு இன்டர்ஃபேஸில் விழுந்தா லைட்டால் ரெண்டு விஷயம் பண்ண முடியும். பார்ட் 50% partly will be reflected and partly it will be refracted. Once again quick-ஆ சொல்லிடலாம். Properties of light. Light is a form of energy. Light always travels in a straight line. It does not need any medium for its propagation. It can travel even through vacuum. The speed of the light is maximum in vacuum or air and its velocity is 3 × 10⁸ meter per second. Light always travels in the form of waves, so light has got a wavelength and frequency. The relation between velocity, frequency and wavelength is c is equal to nu lambda. இது nu னு எழுதுவோம். This is not v, this is nu, which is a Greek letter. Different colored lights have different wavelength and different frequencies. இருக்கிறதுலே visible lightல violetக்கு தான் இருக்கிறதுல கம்மியான wavelength and red has got the highest wavelength. And when light falls on an interface between two media, partly it is reflected and partly it is refracted. Out of this 8 properties, whichever you feel is easy, you can study any 5 properties. Now என்ன சொன்னோம், பாதி லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, பாதி லைட் வந்து ரிஃப்ராக்ட் ஆகுது. ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு ட்ராவல் ஆகுது. When a ray of light travels from one transparent media, that is important. ஒபேக்கில் விழுந்தால் என்ன ஆகும், ரிஃப்ராக்ஷன் நடக்கவே முடியாது. Suppose it is falling on a concrete wall, there is no chance of refraction. Second medium, both medium, இப்போ வருது air and it is falling on wall. Wall is not a transparent medium, it is an opaque medium. Light cannot even penetrate into that medium. But in a condition, suppose a light travels from one transparent medium into another transparent medium, say glass, water. Okay, so the second transparent medium can be water, it can be even glass. Okay, அப்படி இருந்ததுன்னா அதுவும் இன்னொரு கண்டிஷன் என்ன, இட் ஷுட் ஃபால் ஒப்ளிக்லினா என்னது, சாஞ்ச மாதிரி இன்க்ளைண்டாக வந்து விழணும், நாட் ஸ்ட்ரெயிட். ஓகே, நாட் perpendicular to the surface or along the normal விழக்கூடாது. தென் என்ன ஆகும், the path of the light undergoes deviation. இப்படியே லைட் இப்படியே கண்டினியூ பண்ணாமல் என்ன பண்ணும், it will deviate. ஒன்று அதனோட ஆக்சுவல் பாத்தில், போக வேண்டிய ஆக்சுவல் பாத்திலேருந்து வேறு பாத் எடுக்கும். இட் கேன் பி a greater path or a lesser path. It can deviate towards the medium or away from the medium, towards the normal or away from the normal. So whenever light travels from one transparent medium into another obliquely, the path of the light undergoes deviation. சாய்வு வருது. It deviates from its path. போக வேண்டிய பாதையிலிருந்து தள்ளி வேற பாதைக்கு போயிடுறது, deviation. The deviation of the ray of light is called as refraction. In the deviation of light from one medium to another, when light travels from one transparent medium into another, is called as refraction. Once again, what is, so main word என்னது, deviation. லைட் வந்து டிவேட் ஆகுது ஆக்சுவல் பாத்லேருந்து, அதுக்கு பேர் தான் ரிஃப்ராக்ஷன். இதை ரியல் லைஃப்பில் நம்ம எங்கே பார்க்கலாம், ஒரு கிளாஸ் டம்ளரில் ஸ்பூனை போட்டோம்னா ஸ்பூன் ப்ரோக்கன் மாதிரி தெரியும்.
ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிருந்தா ஸ்பூன் தெரியாது, ப்ராப்பராக தான் தெரியும். பட் இஃப் யூ allow the spoon to be lying obliquely inside the water, you can see, you will feel as if the spoon is broken. Now refraction takes place due to the difference in velocity of light in different media. The velocity of light is more in a rarer media and lesser in a denser media. This happens even in our real life. நம்ம வந்து கான்க்ரீட் ரோடில் ஓட சொன்னோம்னா அந்த இம்பேக்ட் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ ஈஸிலி யூ கேன் ரன். பட் சேம் பர்சனை நம்ம வந்து சாண்டில், பீச் சாண்டில் ஓட சொன்னால் he cannot run the same at the same speed at which he was running on the concrete road. கான்க்ரீட் ரோடு வந்து ரொம்ப ஹார்டான சர்ஃபேஸ், அதில் ரியாக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். யூ கேன் ஈஸிலி ரன். பட் சாண்டில் என்ன ஆகுறது, யூ ரிக்வயர் மோர் மசில் பவர். அதனால தான் அத்லெட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சாண்டில் ஓடி ஓடி பழகுவாங்க. தட் மசில் பவர் வில் பி மோர் எக்ஸசைஸ் இட் கிவ்ஸ் டு யோர் மசில்ஸ். ஸோ நம்மளே ஓடும்போது இந்த தரையில் ஒரு ஸ்பீடு, தண்ணியில் ஒரு ஸ்பீடாக இருக்கும், நம்மளோட மணலில் வேறு ஸ்பீடாக இருக்கும், சாண்டில் வேறு ஸ்பீடு, கான்க்ரீட் ரோடில் வேறு ஸ்பீடு. பிகாஸ் த சர்ஃபேஸ் இஸ் டிஃப்ரெண்ட் and the impact that it gives you is also different. Similar is a case for light. Light airல travel பண்ணும்போது ஒரு ஸ்பீடில், லைட்டுக்குள்ளே வேறு ஸ்பீடில், கிளாஸில் வேறு ஸ்பீடில். ஓகே, க்ரௌன் கிளாஸ், ஃப்ளிண்ட் கிளாஸ், டைமண்டுக்குள்ளே எல்லாத்துலேயும் வேறு வேறு வெலாசிட்டியில் தான் ட்ராவல் பண்ணும். அண்ட் அதிகமாக வெலாசிட்டி வந்து எதில் இருக்கும், ரேரர் மீடியத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் டென்சர் மீடியத்தில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ்னால தான் அது டிவியேட் ஆகுது. ஸோ வாட் இஸ் ரிஃப்ராக்ஷன்? ரிஃப்ராக்ஷன் இஸ் when a ray of light travels from one transparent medium into another, it undergoes deviation. This deviation of ray of light is called as refraction. What is the reason for refraction? The reason for refraction is it takes place because the velocity of light is different in different media. It is higher in rarer media and lesser in denser media. This is the reason for refraction. ஸோ இந்த ரிஃப்ராக்ஷனோட ரெண்டு லா சொல்கிறோம் நம்ம. ரிஃப்ராக்ஷனாக என்ன டீவியேஷன் பார்த்தாச்சு, அது எப்படி டிவியேட் ஆகும், எந்த அளவுக்கு டிவியேட் ஆகும், என்னென்ன ஃபேக்டரில் டிபெண்ட் பண்ணும், என்ன டைரெக்ஷனில் வரும், அதெல்லாம் சேர்த்து சொல்கிறது தான் டூ லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். த ஃபர்ஸ்ட் லா ஸ்டேட்ஸ் தட் விழக்கூடிய லைட், இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்ட் ஆகி பெண்டாகி போகிற லைட், தட் இஸ் த ரிஃப்ராக்டட் ரே, அண்ட் த நார்மல் டு த சர்ஃபேஸ். த நார்மல் மீன்ஸ் பர்பெண்டிகுலர். பர்பெண்டிகுலராக தான் நம்ம நார்மலாக சொல்கிறோம், சர்ஃபஸுக்கு பர்பெண்டிகுலர். அந்த மூணு லைனும் ஆல் லை இன் த சேம் பிளேன். Now what is a plane? You know that there is 3 axes. 3-dimensional objectsக்கு எல்லாமே 3 axes இருக்குது. The x-axis, the y-axis and the z-axis. The z-axis is projecting out from the screen. அப்போ இந்த ஸ்க்ரீனை நம்ம xy plane எடுத்தோம்னா, x-axis and y-axis எடுத்தோம்னா இந்த பிளேனுக்கு பேர் xy plane. Now what is z? Z is an axis which is protruding, coming out from the screen. XY ஸ்க்ரீன்லேருந்து வெளியில் வர்றது தான் Z. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேப்பரை பார்த்தோம்னா, இந்த பேப்பரை இப்படி வச்சேன்னா இட் லுக்ஸ் லைக் த XY plane. And if I keep the same paper like this, then this is the Z axis and this is the X axis. This is the XZ plane. And if I keep the paper like this, what happens? This is your Z and Y. This is YZ plane. ஸோ 3 பிளேன் இருக்குது. ரே ஆஃப் லைட் இந்த பிளேனில் இருந்தால் இதே பிளேனில் தான் இருக்கும், அதுலேருந்து இந்த பக்கத்து பிளேனுக்கு வராது. ஸோ பிளேன் என்னதுன்னு புரிஞ்சுதா? 2 ஆக்சஸ் சேர்ந்து கிடைக்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் பிளேன். பிளேன் இஸ் த சர்ஃபேஸ் தட் யூ கெட் பை இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 ஆக்சஸ். ஸோ அந்த பிளேனில் இப்போ போர்டில் தான் இருக்குது. இப்போ ரே ஆஃப் லைட் வந்து இங்கே ட்ராவல் ஆகுதுன்னா ரிஃப்ராக்டட் ரேயும் இதே பிளேனில் தான் இருக்கும், நார்மலும் இதே பிளேனில் தான் இருக்கும். ஓகே, so all the 3, the 3 lines, that is the incident ray, the refracted ray and the normal, all lie in the same plane. அதே பிளேனில் தான் இருக்கும். XYனா எல்லாமே XYல, YZனா எல்லாமே YZல, XZலனா எல்லாமே XZல. So you understood what is plane? Okay, there are 3 planes, XY or XZ or YZ. So the incident ray, the refracted ray and the normal to the refracting surface all lie in the same plane. Now the ratio of the sine of the angle of incidence and the sine of the angle of refraction, ரெண்டோட ratio. What is angle of incidence? Angle of incidence na இதுதான் சர்ஃபஸோட நார்மல். நார்மல்னா 90 degree, perpendicularனா the angle between the incident ray and the normal is called angle of incidence. இனி பெண்ட் ஆகுதா? The angle between the refracted ray and the same normal is called as angle of refraction. Okay, so the sine of angle of incidence ratio,
2, the sine of angle of refraction is equal to ratio of the refractive index. Eppadi? Refractive index of the second medium with respect to the first medium. This is second law of refraction. The ratio of sine of angle of incidence and sine of angle of refraction is equal to the ratio of refractive indices of the two medium. This law, second law, has got a special name. It is called as Snell's law. Okay, so the ratio of the sine of angle of incidence and the sine of angle of refraction is equal to the ratio of the refractive index of the two medium, that is refractive index of the second medium with respect to the first medium, and the second law is called as Snell's law. இப்போ Snell's law வச்சு ஒரு problem solve பண்ணி பார்க்கலாம். Light rays travel from vacuum is a transparent medium, into a glass. Glass is another transparent medium whose refractive index is 1.5. Now, இதில் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, vacuum இல்லைனா ஏரோட refractive index எவ்வளோமா? Air or vacuum has got a refractive index equal to 1. மற்ற எல்லா மீடியத்துக்கும் refractive index more than 1 தான். எதுக்கெல்லாம் refractive index more than 1 இருக்கோ அதிலெல்லாம் ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால தான் லைட்டோட ஸ்பீடு மேக்ஸிமம் எதில் இருக்குது? வேக்யூமில் இல்லைனா ஏரில் இருக்குது. நான் அந்த கிளாஸோட refractive index எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 1.5ன்னு கொடுத்துருக்காங்க. The angle of incidence is 30 degree. Angle of incidence is 30 degree. வேக்யூம்லேருந்து வந்து அந்த சர்ஃபேஸில் ஹிட் பண்ணும்போது angle of incidence is 30. What will be the angle of refraction? இதில் ஹிடனாக ஒரு டேட்டா இருக்குது. அதுதான் ஏர் இல்லைனா வேக்யூமோட refractive index is 1. நம்ம நினச்சிப்போம் I கொடுத்துருக்காங்க, R கொடுக்கல. mu2 is given because it is traveling from vacuum into glass. Glassோடு கொடுத்துருக்காங்க, mu1 கொடுக்கலையே அப்படின்னு பார்த்தா mu1 is 1. It is always understood. Okay, constant value. எப்படி நம்ம போன லெசனில் small g is equal to 9.8 கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் you know. அதே மாதிரி you know the value of gravitational constant 6.67 into 10 to the power minus 11 Newton meter square per kilogram square. அது எப்படி நமக்கு தெரிஞ்சிருந்ததோ அதே மாதிரி we already know that mu is equal to 1 for air or vacuum. இதை நம்ம மைண்டிலே வச்சுக்கலாம். ஸோ கிவன் டேட்டாவில் ஹிடனாக அதுவும் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? You have to write the Snell's law. Refraction. Second law of refraction, Snell's law எழுதிட்டு sin I by sin R is equal to mu2 by mu1. இனி என்னென்ன given? What are the things that are given here? Mu2, second medium, is 1.5. Mu1 for air it is 1. I is equal to 30 degree. R is equal to question mark. You have to find out. So mu1 1, mu2 is 1.5, I is 30. So 1 cross multiplying mu1 sin I is equal to mu2 sin R. mu1 வர இடத்துல என்ன எழுதலாம்? 1. sin 30 is equal to 1.5 into sin R. Now what is sin 30 in mathematics? Sin 0 is 0. Sin 30 is 1 by 2. Sin 45 is 1 by root 2. Sin 60 is root 3 by 2 and sin 90 is 1. So in the tables உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மேக்ஸில் படிச்சிருக்கிறது. So sin 30 is equal to half. So 1 into half is equal to, இந்த பக்கம் என்ன இருக்கு? 1.5 into sin R. Now sin R is equal to, cross multiply பண்ணோம்னா இந்த 1.5 அங்கே டினாமினேட்டருக்கு போயிடும். sin கண்டுபிடிச்சோம்னா R கண்டுபிடிச்சிடலாம். So sin R is equal to 1 by 2 into 1.5 which is 1 by 3. 1 by 3 is non-terminating decimal. 0.3333 போயிட்டே இருக்கும். Approximately 0.333 எடுத்துக்கலாம். Okay, now you have to take the sine table, natural sine, natural cosine table இருக்கு. அந்த டேபிளில் 0.33 எந்த வேல்யூன்னு பார்க்கும்போது you will get that it is for 19 degree and almost 19.5 degree. 0.5 na 30 minutes na சொல்லுவோம். Angle is measured in degree, minutes and seconds. 1 degree is equal to 60 minutes. 1 minute is equal to 60 seconds. So இது கிட்டத்தட்ட 19 degree 30 minutes வரும். 30 minutes is written as 19.45 degree total. இதுக்கு you have to refer the natural sine, natural cosine ஒரு table இருக்கு.
logarithm tablesல அதை ரெஃபர் பண்ணால் you can calculate. Next one is refractive index. So அந்த மீடியத்தோட ப்ராப்பர்ட்டி, அந்த மீடியத்தில் லைட்டால் வேகமாக ஓட முடியுமா இல்லை மெதுவாக தான் ஓடுமா அப்படிங்கிறது எதை வச்சு முடிவு பண்ணுறது? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் த ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேக்யூம் டு த வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியம். நம்ம சொல்லிட்டோம் ஹையஸ்ட் வேல்யூஸ், இப்போது சொல்கிறோம் இல்லையா, மேக்ஸிமம் பாசிபிள் மார்க்கே கிளாஸில் ஹையஸ்டே 95 தான், மற்றவங்க மார்க்ஸ் எல்லாம் 95 விட கீழே அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ ஹையஸ்ட் வெலாசிட்டி எதில்? ஏர் ஆர் வேக்யூமில். அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁸. இதுக்கு மேலே ஒரு வெலாசிட்டி இஸ் நெவர் பாசிபிள், பாசிபிளே கிடையாது. நேச்சரில் வந்து 3 × 10⁸ மீட்டர்/செகண்டுங்கிற ஸ்பீடை தாண்டி எந்த ஆப்ஜெக்டாலையும் ட்ராவலே பண்ண முடியாது, லைட்டால் முடியவே முடியாது. திஸ் இஸ் த மேக்ஸிமம் ஸ்பீட். மற்ற மீடியத்தில் அப்போ இதை விட கம்மியாக தானே இருக்கணும். ஸோ velocity of light in air divided by velocity of light in the medium. Velocity of light in air divided by velocity of light in the mediumத்துக்கு பேரு தான் refractive index. So refractive index gives an idea of how fast or how slow light travels in a medium. The ratio of speed of light in vacuum to the speed of light in a medium is called as refractive index. So அதுதான் refractive index னு சொல்றோம். mu is equal to c/v. The speed of light in a medium is very low if the refractive index is very high. Higher the refractive index, lesser will be the speed of light, and vice versa. Vice versa na refractive index ரொம்ப higher இருந்ததுனா low னு சொன்னோம். So next வந்து the speed of the light will be very high if the refractive index of the medium is very low. That is called vice versa. ரெண்டு reverse cases. So refractive index எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ ஸ்பீடு அவ்வளோக்கு அவ்வளோ இறங்கிக்கிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதனால் சப்போஸ் லைட் இஸ் ட்ராவலிங் ஃப்ரம் அ டென்சர் மீடியம். டென்சர் மீடியத்தில் எப்படி இருக்கும்? ஃபாஸ்ட்டாக இருக்குமா ஸ்லோவாக இருக்குமா? ஸ்லோவாக போயிட்டுருக்கிற லைட் திடீர்னு ரேரர் மீடியத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது ஸ்பீடு ஜாஸ்தியாச்சு இல்லையா? ஸோ ஸ்பீடு ஜாஸ்தியானதுனால இது இப்படி போகாமல் அது போக வேண்டிய பாத்தை விட அவே ஃப்ரம் த நார்மல் போயிடும். செகண்ட் கேஸ் பார்க்கலாம். ரேரரில் மூவ் ஆகிட்டுருக்கு. ரேரர்லனா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கிற லைட்டு சடனாக இப்போது டென்சருக்குள்ளே போகுது. அப்போ ஸ்பீடு அதிகமாகுமா கம்மியாகுமா? குறைஞ்சிடும். டென்சர் மீடியத்தில் குறையிறதுனால இப்படி போயிருக்க வேண்டிய லைட்டு குறைஞ்சிட்டு டுவர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் ஆகும். ஸோ இப்படி போயிருக்க வேண்டியது ஸ்பீடு குறைஞ்சதுனால டுவர்ட்ஸ் த நார்மல், இப்படி போயிருக்க வேண்டிய லைட் ஃபாஸ்ட்டாக போகிறதுனால அவே ஃப்ரம் த நார்மல். ஸோ ஆல்வேஸ் மெமரைஸ், திங்க். மெமரைஸ் பண்ணுறதை விட புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது கன்ஃபியூஷனே இருக்காது. உனக்கு ஒரு வேளை அங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகுது, டுவர்ட்ஸ் த நார்மலாக ஒரு அவே ஃப்ரம் த நார்மலாக அப்படின்னு தோணுதுன்னா வரைஞ்சி பாரு. இது இப்படி போயிருக்க வேண்டியது இப்போ டென்சருக்குள்ளே வரும்போது ஸ்பீடு குறையிறதுனால டுவர்ட்ஸ் த நார்மல், ஸ்பீடு அதிகமாச்சுன்னா அவே ஃப்ரம் த நார்மல். ஸோ வாட் ஆர் த டூ ஸ்டேட்மெண்ட்ஸ்? when light travels from a denser medium into a rarer medium. So when light travels from a denser medium into a rarer medium, the refractive index is bent away from the normal. Now when it travels from rarer medium to denser medium, the refracted ray bends towards the normal, drawn to the interface. What is normal? Normal is 90 degree drawn to the interface. In the interface க்கு 90 degreeல வரையற லைனுக்கு பேரு தான் normal. Clear? So once again, what is refractive index? Refractive index gives you an idea about how fast the light will move in a medium. Faster move aguma, slower move aguma. There is no doubt that light can travel the fastest only in air or vacuum. ரெண்டு மூணு மீடியத்தை வந்து நீ கம்பேர் பண்ணும்போது கிளாஸில் ஃபாஸ்ட்டாக போகுமா, டைமண்டில் போகுமா, வாட்டரில் போகுமா, இல்லை கெரோசினில் போகுமா, கிளிசரினில் போகுமா அப்படின்னு நீ கம்பேர் பண்ணுறேன்னா எப்படி கம்பேர் பண்ணுறது? எல்லாத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸையும் ஸ்டடி பண்ணு. ஹையர் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், லெஸ்ஸர் இஸ் கோயிங் டு பி த வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் தட் பர்டிகுலர் மீடியம். ஸோ எந்தெந்த மீடியத்துக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரொம்ப ஹையோ அதில் ரொம்ப ஸ்லோவாக ட்ராவல் பண்ணும். ஸோ இதை வச்சு கம்பேர் பண்ணி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்டோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 2.42 அண்ட் கிளாஸோட அப்ராக்சிமேட்லி 1.5. அப்படின்னா டைமண்டில் தான் ரொம்ப ஸ்லோவாக ட்ராவல் பண்ணும், கிளாஸுக்குள்ளே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும். அண்ட் வாட்டரோட ஐ திங்க் ரஃப்லி இட் இஸ் 1.33. ஸோ அப்படி இருந்ததுன்னா கிளாஸை விட வாட்டரில் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரே டயக்ராம் வரைகிறத நமக்கு கண்டிப்பாக இந்த ரூல் வந்து ஹெல்ப் பண்ணும். Whenever light travels from a denser medium into rarer medium, it is bent away from the normal, and whenever it moves from a denser medium to rarer medium, it is bent
towards the normal. Rarerலேருந்து denser வந்தா towards the normal. Okay. Now, refraction of a composite light. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது single ray of light பார்த்தோம் இல்லையா? அதுக்கு ஒரே ஒரு wavelength தான். ஒரே wavelength இருக்கிற லைட்டை monochromatic light அப்படின்னு சொல்லுவோம். Chromeனா wavelength or color. Monoனா single. ஒரே wavelength இருக்கிற லைட்டை monochromatic lightன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ லைட், எல்லோவில் எல்லோங்கிற வேவ்லெங்த் மட்டும்தான் இருக்குது. ரெட்டில் ரெட்டு மட்டும்தான் இருக்குது. வயலட்டில் வயலட் மட்டும், ப்ளூவில் ப்ளூ மட்டும்தான் இருக்குது, ஆர் க்ரீன். பட் இஃப் யூ ஹேவ் ஒயிட் லைட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேவ்லெங்த். அதனால் ஒயிட் லைட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? காம்போசிட் சோர்ஸ்னு சொல்லுவோம். காம்போசிட் சோர்ஸ் ஆஃப் லைட். ஸோ காம்போசிட் சோர்ஸ்னால் நிறைய வேவ்லெங்த் சேர்ந்தது தான் ஒரு காம்போசிட் லைட். இஃப் இட் ஹேஸ் காட் ஒன்லி ஒன் கலர் or one wavelength, it is called monochromatic. On the other hand, if it has got a lot of colors mixed up in it, then it is called a composite light. Sunlight is a composite light. Another one is mercury spectrum. Mercury ல வரக்கூடிய white light இருக்கு இல்லையா, that is also a composite light. And mercury vapor lamp ல வர white light, it is composite. Sodium vapor lamp னு ஒன்று இருக்கு. Sodium vapor lamp ல வருது yellow color light, that is monochromatic light. So அப்படி நம்ம ஒயிட் லைட் இதில் விழுந்ததுன்னா ரிஃப்ராக்ஷன் எதில் டிபெண்ட் பண்ணும்? அதனோட ஸ்பீடை பொறுத்து. அண்ட் த ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ரெட்டோட ஸ்பீடு வேறு, ஆரஞ்சோட ஸ்பீடு வேறு, எல்லோட ஸ்பீடு வேறு, க்ரீனோட ஸ்பீடு, ப்ளூ, இண்டிகோ, வயலட் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தோட ஸ்பீடும் மீடியத்தில் டிஃபர் ஆகுது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் வேவ்லெங்த் இஸ் டிஃப்ரெண்ட். அதனால என்ன ஆகும்? இங்கே ஒயிட் லைட் வந்து விழும்போது ஒயிட் லைட்டை இது வரைக்கும் there is no problem. But once when it enters, the speed differs. So it starts splitting into different colors. அதனோட வெலாசிட்டியை பொறுத்து என்னாகும்? இட் வில் ட்ராவல் ஃபார் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்சஸ். வேறு வேறு வெலாசிட்டி, வேறு வேறு டிஸ்டன்ஸ். ஸோ அந்த ஒயிட் லைட் வந்து ஸ்ப்ளிட் ஆகி உனக்கு ஒரு ஸ்பெக்ட்ரமாக கிடைக்கும். திஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லைட் இன் டிஃப்ரெண்ட் wavelength according to their wavelength is called as spectrum. இந்த phenomenon லைட் பிரியறது எப்படி ஒரு நூலை வந்து நம்ம திரியாக பிரித்து எடுக்கிறோமோ, பார்க்குறத ஒரே கயிறு பார்த்துருக்கியா? கயிறில் வந்து நிறைய சின்ன சின்ன கயிறு சேர்ந்து தான் ஒரு பெரிய இந்த தேரெல்லாம் இழுக்கிறதுக்கு கயிறு பார்த்துருக்கியா? ஸோ சின்ன சின்ன ஸ்ட்ராண்ட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு பெரிய கயிறாக இருக்கும். அதை ஸ்ட்ராண்ட்ஸாக பிரிக்கிற மாதிரி சிங்கிள் லைட்டாக காம்போசிட் லைட்டில் ஒயிட் லைட்டை தன்னோட கம்போனன்ஸாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் டிஸ்பர்ஷன். ஃபினாமினா இந்த நடக்கிற ஒரு விஷயத்தை தான் ஃபிசிக்ஸில் ஃபினாமினன்னு சொல்லுவோம். லைட்னிங் இஸ் அ ஃபினாமினன், ஓகே, தண்டர் இஸ் அ ஃபினாமினன், ஓகே, அந்த மாதிரி. ஸோ வாட் இஸ் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்? Whenever a beam of light or composite light is refracted through any transparent medium such as glass or water, it splits into its component colors. This phenomenon of splitting of light into its component colors is called as dispersion of light. இப்படி கிடைச்ச அந்த பேண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேண்டுக்கு பேர் தான் ஸ்பெக்ட்ரம். அந்த ஸ்பெக்ட்ரத்தில் do you remember the order? எப்படி ஆர்டர் இருந்தது? கீழே இருந்து பார்த்தோம்னா வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் விப்ஜிஆர். தீஸ் கலர்ஸ் ஆர் ப்ரெசென்டட் பை த அக்ரோனிம். அக்ரோனிம்னா என்னது? அந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சில ஷார்ட் ஃபார்ம்ஸ், ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை மட்டும் எடுத்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் அக்ரோனிம். ஸோ விப்ஜிஆர் இஸ் அ வெரி ஃபேமஸ் அக்ரோனிம். நவ் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை தான் இங்கே அப்படியே எழுதியிருக்கு. ஏன் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது? திஸ் இஸ் பிகாஸ் டிஃப்ரெண்ட் கலர் லைட்ஸ் ஆர் பெண்ட் த்ரூ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். ஏன் வேறு வேறு ஆங்கிளில் பெண்ட் ஆகுது? அதனோட ஸ்பீடு மாறுது. ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் ரெட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் டிவியேட் ஆகும். பாரு இந்த டயக்ரத்தை, அதனோட ஆக்சுவல் பாத்லேருந்து பெரிய டிவியேஷன் கிடையாது ரெட்டுக்கு. ஆனால் ஆக்சுவல் பாத்லேருந்து வயலட் ரொம்பவே டிவியேட் ஆகுது. ஸோ இப்படி போயிருக்க வேண்டிய ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து த டிவியேஷன் இஸ் லெஸ் ஃபார் ரெட் அண்ட் டிவியேஷன் இஸ் வெரி ஹை ஃபார் violet. This is because different colors light are bent through different angles and the angle of refraction is different for different colors or different wavelength. The angle of refraction is smallest for red, ரொம்ப refract ஆகாது, and it is highest for violet. So from Snell's law we know that the angle of refraction determined in terms of refractive index of the medium. So the refractive index of the medium is different for different color. ஒரே மீடியத்தில் தான் ட்ராவல் ஆச்சு லைட்டு, ஆனால் எல்லாத்துக்கும் வேறு வேறு ஆங்கிள் வந்தது. ஸோ இதுலேருந்து என்ன புரியுது? Refractive index of different colors are different for the same medium. When light travels through water, the refractive index of red is not the same for refractive index of violet through water. ஒரே மீடியமாக இருந்தாலும் வேறு வேறு கலருக்கு வேறு வேறு refractive index and therefore angle of refraction also changes. So they split up.
இதில் இருந்து நமக்கு கன்க்ளூஷன் என்னது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் டிபெண்ட் ஆன் வேவ் லெங்த் ஆஃப் த லைட். லைட்டோட வேவ் லெங்த்தில் கட்டாயம் டிபெண்ட் பண்ணும். Now scattering of light. ஸ்கேட்ரிங்னா என்ன, ஒரு இடத்துல இப்போது டேப்பில் தண்ணி திறந்து விட்டு கீழே நம்ம ஒரு தட்டோ தாம்பாளமோ இல்லை ஒரு ஷீட்டோ வச்சோம்னா என்ன ஆகும், தண்ணி அப்படியே எல்லா டைரெக்ஷன்லையும் தெரிக்கும். அது வந்த டைரெக்ஷன்லேருந்து வேறு வேறு டைரெக்ஷனுக்கு இட் வில் சேஞ்ச். இதே நடக்கிறது பேர் தான் ஸ்கேட்ரிங். த சேஞ்ச் இன் டைரெக்ஷன் ஆஃப் லைட் when it hits, when it comes into contact with some obstacle. வழியில் ஏதோ ஒரு தடசம், ஏதோ ஒன்று தடுக்கும்போது அதனோட திசையம், அது டேக் டைவர்ஷன் சொல்கிற மாதிரி. இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டு இருக்கிற லைட் சடனாக இட் என்கவுண்டர்ஸ் அன் ஆப்ஸ்டிக்கல். அப்போ இது ஒப்பேக் ஆப்ஜெக்டாக இருந்ததுன்னா என்ன பண்ண முடியாது, இதை தொலைச்சிக்கிட்டு போக முடியாது. ஸோ இட் வில் டேக் another டைரெக்ஷன். ஸோ டைரெக்ஷனை வேறு வேறு டைரெக்ஷனுக்கு மாற்றிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்கேட்ரிங். when sunlight enters the earth's atmosphere, the atoms and molecules of different gases. அட்மாஸ்ஃபியரில் என்னென்ன கேஸஸ் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, அதனோட ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதில் பட்ட உடனே இட் வில் ரிஃப்ராக்ட் அண்ட் டேக் ஆல் பாசிபிள் டைரெக்ஷன்ஸ். எங்கெங்கே ஸ்ப்ளிட் ஆக முடியுமோ, என்னென்ன டைரெக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியுமோ எல்லா டைரெக்ஷன்லையும் போயிடும். திஸ் phenomenon is called as scattering of light. In this phenomena, the beam of light is redirected in all directions when it interacts with a particle of medium. அந்த மீடியத்தோட பார்ட்டிக்கிள்குள்ளே வரும்போது என்ன ஆகும், it will start getting redirected in all directions. The interacting particle of the medium is called as scatterer. The interacting particle of the medium, யார் இந்த இன்ட்ராக்ஷனுக்கு காரணமோ, யார் மேலே பட்டு யார் இந்த ஸ்கேட்டரிங்க்கு காரணமோ அந்த பார்ட்டிக்கிளை ஸ்கேட்டரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கேட்டரர் என்ன பண்ணும், லைட்டை ஸ்கேட்டர் பண்ணிவிடும். ஸோ திஸ் பார்ட்டிக்கல் விச் இஸ் யோர் ஆட்டம் ஆர் மாலிக்யூல் பிலாங்கிங் டு சம் gases, any gases in the atmosphere is your scatterer, and this is your scattered light. ரெண்டு விதமான ஸ்கேட்டரிங் இருக்குது. ஸ்கேட்டர் ஆகி போகும்போது அதனோட கைனடிக் எனர்ஜி சேமாக இருக்கா இல்லையா, அந்த எனர்ஜி மெயின்டைன் ஆகுதா இல்லை எனர்ஜியில் ஏதாவது சேஞ்ச் வருதா, லாஸ் வருதாங்கிறத பொறுத்து. எனர்ஜி அதே மெயின்டைன் ஆகுது, தெரிச்சு போகிற பார்ட்டிகளோட எனர்ஜியும் உள்ளே வந்துட்டு இருக்கிற இன்சிடென்ட் பார்ட்டிகளோட எனர்ஜியும் சேமாக இருக்குது, எனர்ஜியில் எந்த விதமான சேஞ்சும் இல்லைனா இட் இஸ் கால்டு எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். இல்லை எனர்ஜியில் சேஞ்ச் இருக்குது, கொஞ்சம் லாஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குன்னா இட் இஸ் கால்டு இன்இலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். ஸோ எந்த பேசிஸில் ஸ்கேட்டரிங் எலாஸ்டிக் இன்எலாஸ்டிக் சொல்கிறோம், எனர்ஜி சேஞ்ச் ஆகுதா இல்லையாங்கிறது. இஃப் த எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் பீம் ஆஃப் த லைட் அண்ட் த ஸ்கேட்டர்ட் பீம் ஆஃப் லைட், வரக்கூடிய இன்சிடென்ட் லைட்டோட எனர்ஜியும் ஸ்கேட்டரான லைட்டோட எனர்ஜியும் சேமாக இருந்தால் then what type of scattering is it? It is elastic scattering. Now, if the energy of the incident beam and the scattered beam are not same, then it is called inelastic scattering. Clear? So elastic scattering na energy same, inelastic scattering na energy is not same. Now, nature and size of the scatterer. You remember what is scatterer? யார் அதை தெறிக்க வைக்க போகிறாங்க, அந்த லைட்டு வந்து எது மேலே பட்டு தெறிக்க போகுது, யார் அந்த ரீசன், அந்த ரீசன் இருக்கிற ஸ்கேட்டரோட நேச்சர் சைஸை பொறுத்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்கேட்டரிங்கை நாலாக பிரிச்சுக்க முடியும். 4 types of scattering. You can call the scattering into, you can name the scattering into 4 different categories. You can categorize depending on what is a scatterer. It is Rayleigh scattering, Mie scattering, Tyndall scattering, and the last one is Raman scattering. அப்போ யார் reason பார்க்கலாம். To start with, let us start with Rayleigh scattering. The scattering of sunlight by the atoms or molecules of the gases in the Earth's atmosphere. Earthோட atmosphereல இருக்கிற gases, அதனோட atoms-ஓ molecules-ஓ, ஏன் molecule சொல்கிறோம், ஆக்சிஜனாக இருந்தால் ஆட்டம், கார்பன் டை ஆக்சைடாக இருந்தால் மாலிக்யூல், ரெண்டு மூணு விதமான, it can be homo atomic molecules or heteroatomic molecules. So different atoms combine to form molecules. O2 ரெண்டு ஆக்சிஜன் சேர்ந்து ஃபார்ம் ஆச்சுன்னா it is homo atomic molecules. If it is carbon with 2 oxygen, CO2, it is heteroatomic molecules. So atoms or molecules, யாரோட atom molecule, gases ஓட எங்க இருக்கு, எர்த்தோட அட்மாஸ்பியரில் இருக்கு. It is known as Rayleigh scattering. The scattering of sunlight by the atoms or molecules of the gases in the Earth's atmosphere is called as Rayleigh scattering, the first type of scattering. இதில் என்ன ஃபேக்டரில் டிபெண்ட் பண்ணுது, என்ன லான்னு பார்க்கலாம்.
Rayleigh scattering states that the amount of scattering எந்த அளவுக்கு தெரிச்சு போகும் அப்படிங்கிறது எதில் டிபெண்ட் பண்ணும்? இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃபோர்த் பவர் ஆஃப் வேவ் லெங்த். யாருக்கு வேவ் லெங்த் கம்மி? வயலட்டுக்கு. யாருக்கு வேவ் லெங்த் அதிகம்? ரெட்டுக்கு. அப்போது யாரோட ஸ்கேட்டரிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்? வயலட் ரொம்ப ஸ்கேட்டர் ஆகும், ரெட்டு கம்மியாக தான் ஸ்கேட்டர் ஆகும். ஸோ திஸ் ஒபேஸ். அந்த ப்ரிசத்தில் பார்த்த டிஸ்பர்ஷனில் கரெக்டாக தான் இருக்குது. வயலட் ரொம்ப ஸ்கேட்டர் ஆச்சு பிகாஸ் இட்ஸ் வேவ் லெங்த் இஸ் வெரி லெஸ். ரெட்டு வந்து கம்மியாக தான் ஸ்கேட்டர் ஆச்சு பிகாஸ் its wavelength is very high. So inversely proportional wavelength கம்மியாக இருந்தால் அதிகமாக ஸ்கேட்டர் ஆகும், wavelength அதிகமாக இருந்தால் கம்மியாக தான் ஸ்கேட்டர் ஆகும். So the shorter the wavelength, higher will be the scattering, and the color having the shorter wavelength scatters more than the longer wavelength colors, because scattering is proportional to 1 by lambda power 4, inversely proportional to fourth power of wavelength, fourth power of wavelength. Clear? Now அந்த Rayleigh scattering தான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறாங்க. ஸோ சன்லைட் வந்து எர்த்தோட அட்மாஸ்ஃபியருக்குள்ளே என்ட்ரு ஆகுது. அங்கே என்னென்ன இருக்குது? நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். வென் சன்லைட் பாசஸ் த்ரூ தி அட்மாஸ்ஃபியர், த ப்ளூ கலர் shorter wavelength is scattered to a greater extent than the red color because that is longer wavelength. ஸோ அந்த ஸ்கேட்ரிங் எது? இப்போ போகிற வழியிலலாம் நீ ஒரு பிளேட்டில் நிறைய கலர்ஸ் எடுத்துகிட்டு போகிற, இப்போ இந்த ஹோலிக்கெல்லாம் கலர்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி, அண்ட் ஆன் த வே யோர் ஸ்கேட்ரிங் எது? ப்ளூ கலரெல்லாம் கொட்டிக்கிட்டே போகிறது. தட்டில் என்ன இருக்குது? ரெட்டெல்லாம் சேஃபாக இருக்குது, ஆனால் ப்ளூ கலரை அங்கங்கே ஸ்கேட்டர் பண்ணிகிட்டே போகிற. அந்த தரை ஃபுல்லாக என்ன கலரில் தெரியும்? ப்ளூ கலரில் தான் தெரியும். கடைசியில் நீ எடுத்துகிட்டு போகிற தட்டில் என்ன கலர் மட்டும்தான் இருக்கும்? ரெட்டு தான் இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ சப்போஸ் யூஆர் கேரிங் ஆல் த கலர்ஸ் அண்ட் பை மிஸ்டேக் யூஆர் ஸ்கேட்டரிங் ஆல் த ப்ளூ கலர்ஸ் ஆன் த வே. போகிற வழி ஃபுல்லாக நீல கலர் கொட்டிக்கிட்டே போகிற, அப்போ நீ போகிற வழியெல்லாம் என்ன கலராக தெரியும்? அதுதான் இங்கே ஆகுது. அப்போ அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் எந்த கலரை அதிகமாக ஸ்கேட்டர் பண்ணுது? ப்ளூ கலரை தான் அதிகமாக ஸ்கேட்டர் பண்ணுது. ரெட்டை ஸ்கேட்டர் பண்ண முடியல. ஏன்? ஏன்னா ரெட்டுக்கு வேவ் லெங்த் அதிகம், ப்ளூக்கு கம்மி. கம்மியாக இருக்கிறத ஈஸியாக ஸ்கேட்டர் பண்ணிடலாம், அதிகமாக இருக்கிறத ரேலே லா படி சீக்கிரமாக ஸ்கேட்டர் பண்ண முடியாது. ஸோ வென் சன்லைட் பாசஸ் த்ரூ இட், சன்லைட்லேயே இருக்கிற 7 கலர்ஸில் ப்ளூ, வயலட், இண்டிகோ அந்த ரீஜன் தான் அதிகமாக ஸ்கேட்டர் ஆகுது. ஸோ அண்ட் தட் இஸ் வை த ஸ்கை அப்பியர்ஸ் டு பி ப்ளூ. இது ரீசன். கொட்டினது பாக்கி தட்டில் என்ன இருக்குது? மிச்சம் என்ன இருக்குது? ரெட்டு தான் இருக்குது. ஸோ அட் சன்ரைஸ் அண்ட் சன்செட் த லைட் ரேஸ் ஃப்ரம் த சன் ஹேஸ் டு ட்ராவல் அ லார்ஜர் பாத் தேன் அட் த நூன். நூனில் சன் வில் பி ஹியர் right over your head, but during morning and evening your sun will be here, which is at a very larger distance. Okay, larger distance like இருக்கு. ஸோ என்னாகும்? இதில் அதிகமான கலர்ஸ் என்ன ஸ்கேட்டர் ஆயாச்சு? ப்ளூயிஷ் கலர் எல்லாம் ஸ்கேட்டர் ஆயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்குது? ரெட்டு தான் இருக்குது. தட் இஸ் வை டியூரிங் சன்ரைஸ் அண்ட் சன்செட் ஒரு கிரிம்சன் கலரில், ஒரு ரெட்டு கலர், நல்ல பிரைட் ரெட் கலரில் தெரியும் இல்லையா சன்னை வந்து? எப்போது? சன்ரைஸ்லேயும் சன்செட்லேயும். மார்னிங் ஏர்லி மார்னிங் 6 அண்ட் ஈவினிங் 6க்கு பார்த்தேன்னா டான் அண்ட் டஸ்கில் நீ பார்த்தேன்னா சன்னை வந்து ஏன் ரெட்டாக இருக்குன்னா, சன்னில் ஆக்சுவலி எல்லா கலர்ஸும் இருந்தது தான். அதில் எந்த கலர் அதிகமாக ஸ்கேட்டர் ஆயாச்சு? ப்ளூ கலர்லாம் ஸ்கேட்டர் ஆயிடுச்சு. ப்ளூ கலர் இஸ் ஸ்கேட்டர்ட் அண்ட் வாட் இஸ் லெஃப்ட் ஓவர்? லார்ஜ் டிஸ்டன்ஸுக்கு வரத்து அந்த ப்ளூ எல்லாம் ஸ்கேட்டர் எடுத்து மீதி இருக்கிற ரெட்டிஷ் ரீஜன், ஆரஞ்ச், ரெட் அண்ட் எல்லோ, இந்த ரீஜன் தான் அதிகமாக ட்ராவல் பண்ணி நம்ம கண்ணை ரீச் ஆகுது. ஸோ இதனோட கம்பைன்ட் எஃபெக்ட் வில் கிவ் அ கிரிம்சன் கலர் டு த சன். ஸோ ரெண்டு ரீசனையும் சேர்த்து சொல்லியாச்சு. ரெண்டுக்கும் காரணம் ரேலே ஸ்கேட்டரிங் தான். ரேலே ஸ்கேட்டரிங் என்ன சொல்லுதுன்னா, எந்த வேவ்லெங்த் ரொம்ப கம்மியோ அது அதிகமாக ஸ்கேட்டர் ஆகும். ஸோ ஸ்கை ஃபுல்லாக ப்ளூவாக தெரியும் டே டைமில். ஓகே, அண்ட் டியூரிங் சன்ரைஸ் அண்ட் சன்செட் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வரும்போது அந்த ஸ்கேட்டரான லைட்டெல்லாம் போயாச்சு. மீதி என்ன இருக்குது? ரெட்டிஷ் ரீஜன் மட்டும்தான் இருக்குது. தட் இஸ் வை த சன் அப்பியர்ஸ் டு பி ரெட் டியூரிங் மார்னிங் அண்ட் ஈவினிங், சன்ரைஸ் அண்ட் சன்செட். ஸோ ரெண்டு ரீசனும் சொல்லியாச்சு. அதிகமான ஸ்கேட்டரான ப்ளூ கலரில் ஸ்கை தெரியும். ஸ்கேட்டரான லைட்டெல்லாம் போக மீதி இருக்கிற ரெட் லைட் லெஸ் ஸ்கேட்டர்ட் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம கண்ணை ரீச் ஆகுது. As far as when you look at the sun, only the red color reaches your eye. That is why the sun is red at sunrise and sunset. Clear? Two different concepts. Why is the sky blue? Why is the sun red during sunrise and sunset? Second scattering is Mie scattering. Mie scattering takes place when the diameter of the scatter is similar or larger than the wavelength of the incident light. Now wavelength nu sonna idu the distance between two crest or two trough. இந்த wavelengthum உன்னோட obstacle இருக்கு இல்லையா, obstacle ஓட சைஸும்
கம்பேரபிளாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும், இல்லைனா வேவ் லெங்த்தை விட அதிகமாகவும் இருக்கலாம். ஏர் பார்ட்டிகல்ஸ் ஆட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னது, ஆட்டம் மாலிகூல்ஸ் வந்து ரொம்ப சின்னது. ஸோ மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸாக இருந்தால் ரயில்வே ஸ்கேட்டரிங். இல்லை வேவ் லெங்த்தோட சைஸில் இருக்குது, இல்லைனா வேவ் லெங்த்தை விட அதிகமான சைஸில் இருந்தால் இந்த மாதிரி நடக்கிற ஸ்கேட்டரிங்கை மீ ஸ்கேட்டரிங்னு சொல்லுவோம். ஸோ கண்டிஷன் என்ன? the diameter of the scatter is similar, equal or larger than the wavelength of the light. wavelength of redனா ரெட்டோட wavelength விட அதிகமாக இருக்கணும், ப்ளூவாக இருந்தால் ப்ளூவோட wavelength விட அதிகமாக இருந்தால் போதும். ஸோ இட் இஸ் ஆல்சோ அன் இலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். இலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா என்ன சொன்னோம்? எனர்ஜி மாறாது. இன்சிடென்ட் லைட்டோட எனர்ஜியும் ரிஃப்ராக்டட் லைட்டோட எனர்ஜியும் ஸ்கேட்டர்ட் லைட்டோட எனர்ஜியும் சேமாக இருந்தால் இட் இஸ் கால்ட் இலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். ஸோ அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் எதில் டிபெண்ட் பண்ணும்? இதில் டிபெண்ட் பண்ணாது. ரேலே ஸ்கேட்டரிங்கில் என்ன சொன்னோம்? ஃபார் வயலட் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரெட், பட் ஹியர் இட் இஸ் இண்டிபெண்ட். ரெட்டாக இருந்தாலும் சரி, ப்ளூவாக இருந்தாலும் சரி, இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த வேவ் லெங்த். இட் இஸ் காஸ்ட் பை போலன் டஸ்ட். போலனா அந்த பூவில் இருக்கும் இல்லையா எல்லோ கலர் பவுடர், அது போலன் டஸ்ட். அப்புறம் டஸ்ட், ஸ்மோக், வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அண்ட் அதர் பார்ட்டிகல்ஸ் இந்த லோவர் போர்ஷன் ஆஃப் தி அட்மாஸ்பியர். ஹையர் போர்ஷனில் இருந்த முதல்ல என்ன நடந்தாச்சு? ரேலே ஸ்கேட்டரிங் நடந்தாச்சு. அது லோவர் பார்ட் ஆஃப் த அட்மாஸ்பியர் வரது தான் இந்த மாதிரி டஸ்ட் ஸ்மோக்கெலாம் இருக்கும். டஸ்ட் ஸ்மோக்லாம் ரொம்ப ஹைட்டுக்கு போகாது, அந்த லோவர் லேயர்லேயே இருக்கும். அங்கே இருக்கிறதுல பட்டு நடக்கிறது தான் மீ ஸ்கேட்டரிங். இந்த மீ ஸ்கேட்டரிங்னால தான் க்ளவுட்ஸ் வந்து என்ன ஆகுது? ஒயிட் அப்பியர் ஆகுது. ஸ்கைங்கிறது அட் அ வெரி ஹையர் லெவல் அண்ட் clouds will be very closer to the ground or at a nominal height from the ground. ரொம்ப ஹைட்டில் இருக்காது clouds. So when white light falls on the water drops inside the clouds, all the colors are equally scattered. ரெட்டுக்கு தனி, ப்ளூக்கு தனி, ரெட்டு தனியாக ப்ளூ தனியாக இருந்ததுனால தான் அந்த கலர் ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ எல்லாமே ஈக்குவல்ங்கிறதுனால திருப்பி 7 கலர்ஸும் சேருது. 7 கலர்ஸ் சேர்ந்தால் என்ன கிடைக்கும்? ஒயிட் கலர் கிடைக்கும். ஸோ மீ ஸ்கேட்டரிங்கில் cloudsல இருக்கிற water particles is responsible for me scattering and all the wavelengths are scattered equally. The combined effect will give you white color. So clouds appear white in color. So why does sky appear blue nu keta? Rayleigh scattering. Why sun red color during sunrise and sunset ketalum? Rayleigh scattering. Why are clouds white in color keta? Me scattering. Clear? Next one is Tyndall scattering. ஒரு பீம் ஆஃப் சன்லைட் என்டர் ஆகுது ஒரு டஸ்டி ரூமில். அதனோட பாத்து நமக்கு விசிபிளாக தெரியுது. அந்த லைட் எந்த வழியாக வருது, அந்த லைட் வர பாதை நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுதுன்னா, அதை பற்றி இங்கே க்ளவுஸ்லேருந்து எவ்வளோ அழகாக தெரியுது அந்த டிண்டல் எஃபெக்ட். இது கிளாஸில் லைட்டை பாஸ் பண்ணும்போது ஒரு கொலாய்டல் சொல்யூஷன், பால் ஒரே ஒரு துளி பாலோ இல்லைன்னா ஏதாவது பிளரி சொல்யூஷனாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் லைட் போனால் பற்றியா லைட்டு போகிற பாத்து ரொம்பவே கிளியராக தெரியுது. So this type of scattering where the beam of sunlight enters into a dusty room or through a window, its path becomes visible. This is because the tiny dust particles present in the air of the room scatter the beam of light. This is known as Tyndall scattering. The scattering of light rays by the colloidal particles in the colloidal solution is called as Tyndall scattering or Tyndall effect. இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் Tyndall effect, இந்த ஸ்கேட்டரிங்க்கு பேர் Tyndall scattering. So first one enna pathom? Rayleigh scattering, me scattering. Third one was Tyndall scattering and the last one is Raman scattering. When a parallel beam of monochromatic single colored light, அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த Tyndall effectல யார் ஸ்கேட்டர் வந்து டஸ்ட் தான். ஒரே ஒரு சேஞ்ச் என்ன? இங்கேயும் டஸ்ட்டு அங்கேயும் டஸ்ட்டாக தான் இருந்தது. அங்கே வாட்டர் பார்ட்டிகல்ஸ் எது வேணா இருக்கலாம், இங்கே டஸ்ட்டாக இருக்குது. என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்? அந்த பாத் பிகம்ஸ் விசிபிள். கொலாய்டல் சொல்யூஷனாக இருக்கலாம். கொலாய்டல் சொல்யூஷன் என்ன? சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸை தான் கொலாய்டல்னு சொல்கிறோம். சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணுதுன்னா இட் இஸ் Tyndall scattering. நான் லாஸ்ட் ஒன் இஸ் ராமன் ஸ்கேட்டரிங்கில் வந்து வரும்போது என்னமோ ஒரே கலராக தான் வரும், மொனோக்ரோமேட்டிக்காக வரும். இந்த ஸ்கேட்டரர் சாம்பிள் மேலே பட்டு ஸ்கேட்டர் ஆகும்போது 3 விதமான லைட் அதுலேருந்து வெளியில் வரும். ஒன்று சேம் வேவ் லெங்க் விட் இஸ் டியூ டு ரேலே ஸ்கேட்டரிங். அப்புறம் ஒரிஜினல் வேவ் லெங்க்த்தை விட அதிகம், ஒரிஜினல் வேவ் லெங்க்த்தை விட கம்மி. ஓகே, ஸோ யூ கெட் 3 lines. One, the middle one which has got the same wavelength is due to Rayleigh scattering. அதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ வேவ் லெங்க்த்தை விட அதிகமான வேவ் லெங்க் ஒரு லைனும் கிடைக்கும், கம்மியான வேவ் லெங்க்த்தும் கிடைக்கும். இந்த அதிகமானதும் கம்மியானதுக்கு பேர் தான் ராமன் லைன்ஸ் அண்ட் திஸ் டைப் ஆஃப் ஸ்கேட்டரிங் இஸ் கால்ட் ஆஸ் ராமன் ஸ்கேட்டரிங். ராமன் ஸ்கேட்டரிங்க்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் இஸ் why does ocean appear
ப்ளூ இன் கலர். நம்ம தண்ணி எடுத்து பார்த்தோம்னா எப்போ நம்ம ட்ரா பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைகள்கிட்ட கலர் கொடுத்தா ஓஷன் வர இல்லைனா ஒரு லேக் வரேன்னு சொன்னால் உடனே ப்ளூ கலர் கொடுக்கும். பட் ஹேவ் யூ எவர் இமேஜின்ட், கொஞ்சம் தண்ணி எடுத்து கையில் பார்த்தோம்னா தண்ணி என்ன ப்ளூ கலர்லையா இருக்குது? இல்லை. கடலை பார்க்கும்போது நீளமாக தெரியுது, பட் அதே கடல் தண்ணியை கொஞ்சோண்டு கையில் எடுத்து பாரு, இட் இஸ் கலர்லெஸ் இல்லையா, இட் இஸ் டிரான்ஸ்பரண்ட். அப்போ ஏன் அது ப்ளூ கலராக தெரியுது? ஸோ இல்லாத ஒரு ப்ளூ கலர், ஒரு ஃப்ரீக்வன்சி ஒயிட் லைட் விழுந்த உடனே இந்த ராமன் ஸ்கேட்டரிங் அந்த வேறு வேவ் லெங்க்த்துக்கு அது சேஞ்ச் ஆகி, தட் இஸ் வை. ஸோ த ஓஷன் அப்பியர்ஸ் ப்ளூ பிகாஸ் ஆஃப் ராமன் ஸ்கேட்டரிங். The scattered light contains some additional frequencies or wavelength other than that of the incident frequency. And this is known as Raman scattering or Raman effect. And the Raman effect la rendu lines irukku. The interaction of light ray with the particles of pure liquid or transparent solids like water leads to a change in wavelength or frequency. The spectral lines having frequency equal to the incident ray frequency is called Rayleigh's line. The spectral lines which are having frequencies other than the incident ray, அதிகமோ கம்மியோ, அதுதான் Raman lines. The lines having frequencies lower than the incident are called Stokes. போனதை விட கம்மியாக இருக்குது, அதனால அதுக்கு ஸ்டோக்ஸ் லைன்னு பேர். இனி நீ கொடுத்த லைட்டை விட ஹையர் ஃப்ரீக்வன்சி இருந்தால் அதுக்கு ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்னு பேர், ஃப்ரீக்வன்சி. அப்போது இதே மாற்றி கேட்டானா ஸ்டோக்ஸுக்கு வேவ் லெங்த் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? அதிகமாக இருக்கும், பிகாஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் லெஸ். அதே மாதிரி ஆன்டி ஸ்டோக்ஸ் லைனுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ஹையராக இருக்குது, ஸோ வேவ் லெங்த் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். இது லாஜிக்கலி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தே ஹவ் கிவன் தி ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதே வேவ் லெங்த்தில் மாற்றி கேட்டால் வேறு மாதிரி வரும், பிகாஸ் ஹையர் த ஃப்ரீக்வன்சி லெஸர் த வேவ் லெங்த். கிளியர்? ஸோ டில் தட் we have covered different types of scattering, refraction எல்லாத்தையுமே பார்த்தோம். Now next one, இந்த refraction பண்ணுற அந்த மெட்டீரியல், டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் விச் காசஸ் ரிஃப்ராக்ஷன், அதான் ரொம்ப காமனாக நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குற லென்சஸ். லென்ஸ் பார்த்துருக்கோம். லென்ஸ் எங்கெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம? ஸ்பெக்ஸில் பார்ப்போம், பைனாகுலர்ஸில், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில், வெறும் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில், மேக்னிஃபைங் கிளாஸ், தட் இஸ் ஆல்சோ a lens. So lensனா என்ன? Lens is an optically transparent medium bounded by two spherical refracting surfaces. So lensங்கிறது ஆப்டிக்கலி லைட்டை பாஸ் பண்ணக்கூடிய ஆப்டிக்கலி டிரான்ஸ்பரண்டான மெட்டீரியலில் செஞ்ச ஒரு பொருள் தான் லென்ஸ். லென்ஸுக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு ஸ்பெரிக்கல் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் இருக்குது. ஒன்று ரெண்டு பக்கமே ஸ்பெரிக்கலாக இருக்கலாம், இல்லை ஒரு பக்கம் பிளெயினாக இருந்து ஒரு பக்கம் ஸ்பெரிக்கலாக இருக்கலாம். அப்படின்னா என்ன ஷேப்பில்? ரெண்டு பக்கமே இப்படி ஸ்பெரிக்கலாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பக்கம் பிளெயினாக இருந்து ஒரு பக்கம் ஸ்பெரிக்கலாக இருக்கலாம். ஸோ ரெண்டு பக்கம் இப்படி ஸ்பெரிக்கலாக இருக்கலாம், or it can be plain on one side and spherical on the other. So this is ரெண்டு சைடும் ஸ்பெரிக்கலாக இருந்தால் ரெண்டு பக்கமும் ப்ரொஜெக்டட் அவுட்வர்டாக இருந்தால் biconvex. This is plano-convex. This is biconcave and this is plano-concave. Okay, so lens oda definition enna? Lens is an optically transparent medium bounded by two spherical refracting surfaces, which is or one plane and one spherical surfaces. Depending on the shape, they are classified as two: convex lenses and concave lenses. Naduvula oru cave mari irundha it is concave, rendu pakkam bulged irundha it is convex lens. So convex oda definition: convex or biconvex. Biconvex na rendu pakkamum bulged outward. Now அதே மாதிரி biconcave, ரெண்டு பக்கமும் curved inwards. This is biconcave. So convex or biconvex is a lens bounded by two spherical surfaces that is thicker in the center than at the edges. Edgeல தின்னா இருக்கு, நடுவுல திக்கா இருக்கு. A beam of light passing through it converges to a point. இதில் விழக்கூடிய லைட் என்ன பண்ணுமா? அப்படியே ஒரு பாயிண்ட்டுக்கு கன்வர்ஜ் ஆகுமா, ஒரே பாயிண்டில் கன்வர்ஜ் ஆகும். அதனால கான்வெக்ஸ் லென்ஸுக்கு என்ன பேர்? கன்வர்ஜிங் லென்ஸ்னு பேர். அந்த லைட்டை ஒரே இடத்துக்கு சேர்த்து விடுறதுனால இட் இஸ் கால்ட் ஆஸ் கன்வர்ஜிங் லென்சஸ். வாட் அபவுட் கான்கேவ்? biconcave or concave is a lens bounded by two spherical surfaces such that it is thinner in the middle and thicker at the edges than at the edges.
a parallel beam of light, இதில் parallel beam of light விழுந்தா லைட் என்ன ஆகும், இதுலேருந்து டைவர்ஜ் ஆகும், வேறு வேறு டைரெக்ஷனுக்கு it will move away from the center, diverge ஆகும், பிரிஞ்சு போகும். அதனால concave லென்ஸுக்கு diverging lens அப்படின்னு பேர். ஸோ லைட்டை ஒரே இடத்துக்கு கன்வெர்ஜ் பண்ணி விடுறதுனா கன்வெர்ஜிங் லென்ஸ், which is convex lens. லைட்டை வேறு வேறு டைரெக்ஷனுக்கு டைவர்ஜ் பண்ணி விடுறதுனா diverging lens or concave lens or biconcave lens. ஸோ லென்ஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ், ரெண்டு பக்கம் ஸ்பெரிக்கலாக இருக்கா இல்லை ஒரு பக்கம் பிளேனாக இருக்காங்கிறத பொறுத்து நம்ம பேர் சொல்லிக்கலாம். ஸோ கான்வெக்ஸ், பல்ஜ் அவுட்னாலே கான்வெக்ஸ், ரெண்டு பக்கம் பல்ஜாக இருந்தால் பை கான்வெக்ஸ், ஒரு பக்கம் பிளேனாக இருந்து ஒரு பக்கம் கான்வெக்ஸாக இருந்தால் பிளானோ கான்வெக்ஸ். பாசிட்டிவ் மெனிஸ்கஸ்னால் ரொம்ப தின் லென்ஸ், பார்க்கும்போது இது கான்வெக்ஸ் தான் தெரியுது, பட் வெரி தின்னாக இருந்தால் இட் இஸ் பாசிட்டிவ் மெனிஸ்கஸ். நவ் கான்கேவ்னா என்னது, கர்வ்ட் இன்வர்ட்ஸ். பை கான்கேவ்னா ரெண்டு பக்கமும் கர்வ்ட் இன்வர்ட்ஸ். பிளானோ கான்கேவ்னா என்னது, ஒரு சைட் பிளேன் ஒரு சைட் கான்கேவ். This is negative meniscus. Positive na towards the positive axis, negative na towards the negative axis. This is negative meniscus. Next we will see the images formed due to refraction through convex and concave lens. அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, ரூல்ஸும் இருக்குது. டயக்ராமை போட்டுட்டு இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம டயக்ராம் வரைவோம். டயக்ராம் வரையும் போது எந்தெந்த இடத்துல ஆப்ஜெக்டை வச்சா எந்தெந்த இடத்துல நமக்கு இமேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மேஜர் டாபிக் that we'll see in the next class. So images formed due to refraction. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம், we started with light. லைட்னா என்னதுன்னு பார்த்தோம், ஆப்டிக்ஸ், வாட் இஸ் ஆப்டிக்ஸ்னு பார்த்தோம், லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். தென் we saw what is refraction, two laws of refraction. refractive indexனா என்னதுன்னு பார்த்தோம், அதில் ஒரு நியூமரிக்கல் சால்வ் பண்ணினோம். தென் ரிஃப்ராக்ஷன் காஸ் பண்ணுற மெட்டீரியல், தட் இஸ் லென்சஸ் பார்த்தோம், ரெண்டு விதமான லென்சஸ், லென்சஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அதை தவிர நம்ம ஸ்கேட்ரிங் வேறு பார்த்தோம். ஸ்கேட்ரிங்னா என்னது, ஸ்கேட்ரிங் எத்தனை வகை, இலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்னா என்னது, இன்னர் இலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்னா என்னது, ஜென்ரலாக ஸ்கேட்ரிங்கில் 4 வகை, ரெய்லே ஸ்கேட்ரிங் அண்ட் ஸ்கேட்டரர்னா என்னது, ரெய்லே ஸ்கேட்ரிங் எதில் டிபெண்ட் பண்ணும், மீ ஸ்கேட்ரிங் என்ன அது எதில் டிபெண்ட் பண்ணாது. தென் we also had Raman scattering and one more your Tyndall scattering you had. Tyndall scattering by colloid objects. I told you next is very important topic. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஏன்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க. வித் ரே டயக்ராம் வந்து நம்ம வரையணும். அண்ட் ரொம்ப மார்க் ஸ்கோரிங்கான ஒரு டாபிக் அது. இமேஜஸ் ஃபார்ம் டியூ டு ரிஃப்ராக்ஷன் த்ரூ அ கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸுக்கும் கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் ஆப்ஜெக்டை எந்தெந்த இடத்துல வச்சா இமேஜ் எங்கெங்கே ஃபார்ம் ஆகுது, அதை தவிர இமேஜோட நேச்சர் என்ன, சைஸ் என்ன, எப்படி இருக்கும், ஓகே, இது அதை பற்றி படிக்கிறது தான் இமேஜஸ் ஃபார்ம் டியூ டு ரிஃப்ராக்ஷன் த்ரூ அ கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். ஸோ நம்ம என்னென்ன படிப்போம், பொசிஷன் ஆஃப் தி இமேஜ், சைஸ் ஆஃப் தி இமேஜ், நேச்சர் ஆஃப் தி இமேஜ், எங்கே ஃபார்ம் ஆகும், எப்படி என்ன நேச்சரில் இருக்கும், என்ன சைஸில் இருக்கும் இமேஜோடது. அண்டர்ஸ்டுட். இஃப் வி நோ சர்டன் பேசிக் ரூல், இந்த 3 ரூல் தெரிஞ்சு இந்த 3 ரூலை வச்சு 3 ரே நம்ம ட்ரா பண்ணணும். ஒரு ரே வந்து பேரலாக இருக்கணும் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு, பேரலாக வந்து எந்த வழியாக போகுதோ அது. இன்னொன்று வந்து ஃபோக்கஸ் வழியாக போகிற ஒரு ரே. மூணாவது ஆப்டிக் சென்டர் வழியாக போகிற ரே. அதுக்கு முன்னாடி இது ப்ரீஃபாக சொல்லிடுறேன், இது என்னதுன்னு. ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குன்னா அதனோட சென்டருக்கு பேர் தான் ஆப்டிக் சென்டர், ஓகே. அண்ட் பேரலாக வரக்கூடிய ரேஸ் எல்லாம் ஆஃப்டர் பாசிங் த்ரூ த லென்ஸ் எந்த பாயிண்ட்ல மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் பிரின்சிபல் ஆக்சிஸ், இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுற லைனுக்கு பேர் தான் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இதை தெரிஞ்சாதான் ரே டயக்ராம் நம்மளால வரைஞ்சிக்க முடியும். அண்ட் தெர் ஆர் 3 ரூல்ஸ் ஆல்சோ. தெர் ஆர் 3 ரூல்ஸ். அந்த 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி 3 ரே நம்ம வரையணும். ஃபர்ஸ்ட் ஒன், when a ray of light strikes the convex or concave lens obliquely at its optical center, it continues to follow its path without any deviation. optic center வழியா வர ரே என்ன பண்ணும், அதே டைரக்ஷன்ல த்ரூ அவுட்டா போயிடும். திருப்பி என்ன ஆகாது, டீவியேட்டே ஆகாது. டீவியேஷன் என்ன, ரிஃப்ராக்ஷன் என்ன, டீவியேஷன். ஆனா ஒரு பர்டிகுலர் கேஸ்ல ஆப்டிக் சென்டர் வழியா போகக்கூடிய லைட் ரே மட்டும் என்ன பண்ணாது, it will never deviate. Second one, when rays parallel to the principal axis. principal axis என்னதுன்னு சொன்னேன், principal focusum optic center, அப்புறம் center of curvature ஒன்று இருக்கு. center of curvatureங்கிறது principal focus என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் 5 சென்டிமீட்டர் இருக்கு principal focusனா 10 சென்டிமீட்டர்ல ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சரை சென்டரா வச்சு ஒரு ஸ்பியரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா
இந்த லென்ஸோட ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் கம்ப்ளீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல பிரின்சிபல் ஃபோக்கஸ் இருக்கு 5 சென்டிமீட்டர்லனா 10 சென்டிமீட்டர்ல இன்னொரு பாயிண்ட் இருக்கும், அதுதான் சி. ஓகே, இது ஆப்டிக் சென்டர் ஓ. இனி சென்டர் ஆஃப் கர்வேச்சரை சென்டரா வச்சு இதை ரேடியஸா வச்சு நம்ம ஒரு ஸ்பியரை கம்ப்ளீட் பண்ணோம்னா என்ன ஆகும்? இந்த லென்ஸோட ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ வாட் இஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இஸ் அ பாயிண்ட் ஆர் சென்டர் ஆஃப் த ஸ்பியர் ஆஃப் விச் த லென்ஸ் இஸ் அ பார்ட். இந்த லென்ஸ் வந்து ஏதோ ஒரு பெரிய ஸ்பியர்ல இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். அந்த பெரிய ஸ்பியரோட சென்டர் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் என்னதுன்னு பார்த்தோம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஆப்டிக் சென்டர் அண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் மூணையும் ஜாயின் பண்ற லைனுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு பேரு. when a ray of light passes through the optical center, அதுல மட்டும் என்ன வராது? டீவியேஷனே வராது. without any deviation it passes. Second case, suppose the ray is parallel to the principal axis and then it strikes the convex or concave lens. The refracted rays are converged to a point. ஒரே பாயிண்ட்ல போய் சேரும், கான்வெக்ஸ் லென்ஸ்ல சேரும். or appear to diverge from a concave lens. concave lensக்கு என்ன பேரு சொன்னோம் நம்ம? டைவர்ஜிங் லென்ஸ்னு சொன்னோம். அதுல லைட் பட்டு என்ன ஆகும்? எல்லா பக்கத்துக்கும் பிரிஞ்சு போகும். ஆனா கான்வெக்ஸ் லென்ஸ்ல விழுந்தா ஒரே இடத்துக்கு வந்து சேரும், கன்வர்ஜ் ஆகும். Okay, so when rays parallel to the principal axis strikes a convex lens, they are converged to a particular point. In the point, principal focus. இல்ல அது வந்து concave lensல விழுறதுனா it will appear to diverge from a point. எங்க இருந்து? principal focusல இருந்து diverge ஆகுற மாதிரி தெரியும். So first rule 1ஓட diagram பாரு. So convex lensல விழுந்தா optic center வழியா without any deviation pass ஆகும். concaveலயும் அதுதான் கேஸ். parallel வந்தா convex lensோட கேஸ்ல it will pass through the principal focus. இல்ல concave lensல விழுந்தா parallel என்ன ஆகும்? focusல இருந்து வரா மாதிரி தெரியும். it will appear to diverge from a principal focus. இதுதான் rule number 1 and rule number 2. Rule number 3, when a ray passes through a convex lens or directed towards a concave lens, principal focus வழியா வந்ததுனா, suppose ray ஏற்கனவே எது வழியா வருது? principal focus வழியா வந்ததுனா, after touching the lens, லென்ஸுக்குள்ள போனதுக்கு அப்புறம், லென்ஸ்ல பாஸ் ஆனதுக்கு அப்புறம் parallel போகும். இந்த கேஸ்லயும் ஃபோக்கஸை நோக்கி வருது. it is facing the principal focus, அப்போ parallel போயிடும். இது அப்படியே விட்டுருந்தோம், அன்டிவேட்டடா இருந்திருந்தா பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா போயிருக்க வேண்டிய அந்த ரே என்ன பண்ணும்? பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா வந்திருக்கிற அந்த ரே என்ன பண்ணுது? it will pass parallel to the principal axis. once again rule number 1 என்ன சொல்லுது? ஆப்டிக் சென்டர் வழியா வந்தா டீவியேஷனே கிடையாது. ரெண்டாவது, எந்த வழியா வருது? பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு parallel வருது. கான்வெக்ஸ் லென்ஸ்ல அது பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு உள்ள போய் சேரும், கன்வர்ஜ் ஆகும். parallel ஆக்சிஸ்க்கு வருது. கான்கேவ் லென்ஸ்ல பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல இருந்து டைவர்ஜ் ஆகுற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். இனி ஒருவேளை பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா தான் வருது அப்படின்னா ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் parallel போகும். எதுல? கான்வெக்ஸ் லென்ஸ்ல. இதுல பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா வரல, ஆனா எப்படி வருது? பிரின்சிபல் ஃபோக்கஸை நோக்கி வருது. இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி பிரின்சிபல் ஃபோக்கஸ். ரிஃப்ராக்ஷன் நடந்தோடனே இந்த ரே அந்த வழியா போகாது, parallel போயிடும். ஸோ ஒன்ஸ் அகேன் ரூல் நம்பர் 1, இந்த ரூலை வச்சு தான் நம்ம ரே டயக்ராம் வரைய போறோம். when a ray of light strikes the convex or concave lens obliquely through the optical center, it will continue without any deviation. ரெண்டாவது, parallel வந்தா convex கேஸ்ல it will pass through the principal focus. concave கேஸ்ல it will appear to diverge from the principal focus. second கேஸ்ல principal focus வழியா வந்தா parallel போகும். principal focus நோக்கி வந்துட்டு இருக்கு, towards the principal focus னா அப்பவும் parallel போகும் in the case of concave lens. now refraction through a convex lens, different cases படிக்க போறோம். முதல்ல convex படிச்சிடுவோம், அதுக்கப்புறம் concave பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆப்ஜெக்டை இப்போ நம்ம எங்கே வச்சுருக்கோம்? எங்கேயோ இன்ஃபினிட்டியில் வச்சுருக்கோம். ரொம்ப தூரத்துலேருந்து வரக்கூடிய லைட் எப்படி வரும்? இன்ஃபினிட்டிலேருந்து வர ரே பேரலாக தான் வரும் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு. ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரக்கூடிய எத்தனை ரே இருந்தாலும் சரி, இன்ஃபினிட்டிலேருந்து எக்கச்சக்கமான ரேஸ் வருது. ரூல் நம்பர் 2 என்னது? ரூல் நம்பர் 1 வாஸ் ஆப்டிக் சென்டர் வழியாக போனால் இட் டஸ் நாட் டிவேட். பட் ரூல் நம்பர் 2 வாஸ் பேரலாக வந்தால் கான்வெக்ஸ் லென்ஸில்
it will meet at the principal focus. அதுதான் இங்க நடக்குது. ஸோ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? கரெக்டாக பிரின்சிபல் ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆகும். சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. when an object is placed at infinity, a real image, ரியல்னா என்னது? இந்த சைடு. anything that you can see on a screen is called as real image. anything that you cannot see on a screen இருக்கிற மாதிரி தெரியுது பட் ஆக்சுவலி கிடையவே கிடையாதுன்னா that is called a virtual image. கண்ணாடியில் பார்க்குறோம் இல்லையா, கண்ணாடியில் பார்க்கறது வந்து virtual image. மிரரில் தெரியறது, இது வாலில் தெரியறது, அதெல்லாம் வந்து ரியல் இமேஜ். Okay, when an object is placed at infinity, a real image is formed at the principal focus. The size of the image is much smaller than that of the object. ஸோ ரியல் இமேஜ்னா என்ன? ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ இங்கே நம்ம ஒரு ஸ்க்ரீனை வைக்கிறோம் இல்லை கையை வைக்கிறோம்னா செவத்தில் தெரியும் அது. இதை நம்ம வந்து லேபில் கூட செஞ்சு பார்க்கலாம். ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்து ஏதோ தூரக்க இருக்கிற ஒரு பில்டிங், அப்போது இதனோட ஃபோக்கஸ் வந்து சப்போஸ் இட் இஸ் 5 சென்டிமீட்டர், ஒரு 10 இல்லை 20 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இன்ஃபினிட்டின்னு கன்சிடர் பண்ணலாம். ஒரு 20 சென்டிமீட்டருக்கு மேலே தள்ளி இருக்கிற எந்த ஆப்ஜெக்ட்டுமே இன்ஃபினிட்டியில் இருக்கிற மாதிரி தான் கணக்கு. Okay, so if it is more than 20 centimeters away from the lens, you can say that it is infinity. So infinity-லேருந்து வரக்கூடியது பிரின்சிபல் ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆகும். சைஸும் ரொம்ப சின்னதாக இருக்கும். என்னென்ன இதில் எழுதணும்? ரியல் இமேஜ், சைஸ் இஸ் மச் ஸ்மாலர் தேன் தட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ சைஸ் சொல்லியாச்சு. நேச்சர், பொசிஷன் எங்கே வரும்? 3 விஷயமும் சொல்லியாச்சு. பொசிஷன் எப்போவுமே இமேஜ் ஃபார்மேஷனில் ஞாபகமாக சொல்ல வேண்டியது 3 விஷயம் நீ சொல்லணும். ஒன்று பொசிஷன் எங்கே இருக்குன்னு சொல்லணும், நேச்சர், சைஸ். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா மார்க்கு யூ வில் நாட் லூஸ். இந்த 3 விஷயத்துக்கு தான் மார்க். பொசிஷன் எங்கே ஃபார்ம் ஆகும்? பிரின்சிபல் ஃபோக்கஸில். நேச்சர் ரியலா வெர்ச்சுவலா? ரியல். சைஸ் எப்படி இருக்கும்? வெரி வெரி ஸ்மால் ஆர் டிமினிஷ்ட், வெரி மச் டிமினிஷ்ட். கிளியர்? ஸோ இதுதான் கேஸ் 1 கான்வெக்ஸ் லென்ஸுக்கு. நான் நெக்ஸ்ட் கேஸ் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே ஈஸியாக இந்த ஒரு நம்பரே ஞாபகம் வச்சுக்கோ. இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோ. எக்ஸாமுக்கு வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப் அ கான்வெக்ஸ் லென்ஸஸ் 5 சென்டிமீட்டர்லாம் எழுதிடாத. என்ன பண்ணுவோம், இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. இப்போது சப்போஸ் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் இஸ் அட் 5 சென்டிமீட்டர், அதாவது ஃபோக்கல் லெங்க்த்து, கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லெங்க்த்து 5 இருந்தால் சி என்ன டிஸ்டன்ஸில் இருக்கும்? 10 சென்டிமீட்டரில் இருக்கும். 10 சென்டிமீட்டருக்கு மேலே. ஓகே, பியாண்ட் சீன்னு சொல்கிறத விட நம்பர்ஸ் வச்சு சொன்னால் கொஞ்சம் கூட நல்லா புரியுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். பட் இட் டசன்ட் மீன் தட் ஆல் த கான்வெக்ஸ் லென்ஸ் ஹேவ் ஃபோக்கல் லெங்த் வந்து 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லெங்த் சப்போஸ் இட் இஸ் 5, 10 சென்டிமீட்டரையும் தாண்டி ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொன்னேன், 20 சென்டிமீட்டர் தாண்டினா எல்லாமே இன்ஃபினிட்டியாக கன்சிடர் பண்ணுவோம். 20 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தது, இது 10 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குது. ஓகே, லென்ஸ்லேருந்து 10 சென்டிமீட்டருக்கு மேலே ஆப்ஜெக்ட் வச்சுருந்தேன்னா, when an object is placed behind the center of curvature, beyond C, then என்னது? நேச்சர், ரியல் இமேஜ் கிடைக்கும். ரியல் அண்ட் இன்வெர்டட். எப்போவுமே ரியல் இன்வெர்டடாக இருக்கும். வர்ச்சுவல் வில் பி இரெக்ட். வர்ச்சுவல் கண்ணாடியில் நீ பார்க்குறது வர்ச்சுவல் இமேஜ். வர்ச்சுவல் எப்படி தெரியுறது? இரெக்டாக தான் தெரியுது. கண்ணாடியில் நம்ம எப்படி பார்க்குறோம், நம்மளோட ஃபேஸ் எப்படி பார்க்குறோமோ அப்படி தான், தலைகீழாக தெரியாது. ஓகே, நார்மல் பிளெயின் மிரரில். ஓகே, so when an object is placed behind the center of curvature, a real and inverted image is formed between the center of curvature and the principal focus. So இந்த சைடில் இருக்கிற center of curvature க்கும் 2 spherical surfaces இருக்கு இல்லையா? This is a biconvex lens. அதனால் இந்த சைடுக்கு ஒரு center of curvature, இந்த சைடுக்கு ஒரு center of curvature, இந்த சைடில் ஒரு principal focus, இந்த சைடில் ஒரு secondary focus. இந்த secondary focusக்கும் center of curvatureக்கும் நடுவில் வரும் உன்னோட image. So it is real and inverted. It is formed, position எங்க சொல்றோம், between F and C, and size is smaller than the object. Case 1 என்ன பார்த்தோம்? Object at infinity, image is formed at the principal focus, very small in size, real and inverted. Real அவ்வளோ ஸ்மால்ல, அது ரியலாக இன்வெர்டடானு கூட தெரியாது. Small image கிடைக்கும். It is real and inverted. Case 2, when the object is beyond C, the image is formed between F and C, size is small and it is real and inverted. Case 3, the object is placed exactly at C. 5 சென்டிமீட்டர் ஃபோக்கல் லெங்த் இருக்கிற லென்ஸோட 10 சென்டிமீட்டரில் ஆப்ஜெக்ட் வைக்கிற, இந்த சைடு 10 சென்டிமீட்டரில் உனக்கு இமேஜ் கிடைக்கும். When you place the object at C,
the image is also formed at C. Same size. இங்க 10 சென்டிமீட்டர்ல இருக்கு, இங்கேயும் 10 சென்டிமீட்டர்ல இருக்கு. இங்க என்ன ஹைட் இருக்கோ அதே ஹைட் தான், பட் ரியல் அண்ட் இன்வெர்டட். So this is case 3. We have seen 3 cases. Case 1 என்ன பார்த்தோம்? When the image is at infinity. Case 2 beyond C. Case 3 at C. The image is also formed at C. Same size but real and inverted. Okay, convex lens. Now object is கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது உனக்கு புரியுறதா? நம்ம வந்து இன்ஃபினிட்டிலேருந்து வந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்ஃபினிட்டியில் இருந்தோம், அப்புறம் பியாண்ட் சி, அப்புறம் அட் சி, இப்போ பிட்வீன் சி அண்ட் எஃப். அடுத்தது என்னவா இருக்கும்? எஃப்ல வைப்போம், எஃப்க்கு முன்னாடி வைப்போம். ஸோ கிராஜுவலி யூஆர் பிரிங்கிங் த ஆப்ஜெக்ட் நியரர் டு த லென்ஸ். ஆப்ஜெக்டை எங்கேயும் இந்த லென்ஸுக்கு பக்கத்தில் கொண்டு வந்துட்டு இருக்கேன் நீ. ஓகே, so you're bringing it closer to the lens. Now when it is between F and C on the left hand side, here you get beyond C. Size பாரு, இதை விட பெருசா இருக்கு. So it is magnified, real, inverted and it is formed beyond C. எல்லாத்தையுமே பாயிண்ட் எழுதிக்கிட்டா ரொம்ப ஈஸி. ஸோ இது சென்டென்ஸாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ when the object is, இந்த பக்கம் ஆப்ஜெக்ட் எழுதிக்கோ, பாயிண்ட் எழுதுறேன்னா பிட்வீன் எஃப் அண்ட் சி. இமேஜில் 3 விஷயம் எழுதுறோம். எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், 3 விஷயம் எழுதுறோம். என்ன 3 விஷயம் எழுதுறோம்? ஒன்று பொசிஷன், அப்புறம் சைஸ் அண்ட் தென் நேச்சர். பொசிஷன் சொல்லு. பொசிஷன் இஸ் பியாண்ட் சி. நேச்சர் ரியல் அண்ட் இன்வெர்டட். சைஸ் மேக்னிஃபைடு, பெருசாக இருக்கு இல்லையா? மேக்னிஃபைடுங்கிற வார்த்தை சொல்லலாம், இல்லைனா என்லார்ஜ்டு அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லலாம். எனிதிங், யோர் சாய்ஸ். ஸோ த இமேஜ் ஃபார்ம்டு வென் த ஆப்ஜெக்ட் இஸ் பிட்வீன் எஃப் அண்ட் சி, த இமேஜ் இஸ் ஃபார்ம்டு பியாண்ட் சி ஆன் த ரைட் ஹேண்ட் சைட். ஹென்ஸ் இட் இஸ் ரியல், இன்வெர்டட் அண்ட் இட் இஸ் மேக்னிஃபைடு. நான் நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஃபோக்கஸில் வைக்க போகிறோம்னு சொன்னேன். இன்ஃபினிட்டியில் வச்ச உடனே ஃபோக்கஸில் இமேஜ் கிடைச்சது. இப்போ ஃபோக்கஸில் வச்சோன்னா எங்கே கிடைக்கும்? இன்ஃபினிட்டியில் எங்கேயோ கிடைக்கும். த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் மச் லார்ஜர் தேன் தட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். When it is placed at focus, a real image is formed at infinity. Leftல இன்ஃபினிட்டியில் வச்சோடனே ரைட்ல ஃபோக்கஸில் கிடைச்சது. இப்போ ரைட்ல ஃபோக்கஸில் வைக்கிறோம், லெஃப்ட்ல இன்ஃபினிட்டியில் கிடைக்கிறது. ஓகே, places are just interchanged. Size of the image is much larger, real, inverted, highly magnified. Now when the object is placed between, கொஞ்சம் கூட நெருக்கத்தில் கொண்டு வரும், பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் முன்னாடி, less than 5 centimeter. So beyond C na more than 10, between F and C na 5 க்கும் 10 க்கும் நடுவுல 7 cm 8 cm அப்படி வைக்கிறது. At focus na at 5 cm. Between O and F, லென்ஸுக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவுலனா from 0 to 1 2 3 4 5 cm வரைக்கும். All these are examples. Okay, எப்பவுமே கான்வெக்ஸ் லென்ஸோட 5 cm கிடையாது, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். So when an object is placed between principal focus and optical center, a virtual image is formed. The size of the image is larger than that of the object. ஆனால் இந்த கேஸில் ஸ்பெஷல் பார்த்தியா, வெர்ச்சுவல் தான் கிடைக்கும். வெர்ச்சுவல்னா ஸ்க்ரீனில் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம கண்ணுக்கு தெரியும், கண்ணில் பார்க்க முடியும், பட் யூ கேனாட் ஷோ இட் ஆன் அ ஸ்க்ரீன். இந்த ஒரு கேஸில் மட்டும்தான் வெர்ச்சுவல் இமேஜ் வருது. மற்ற எல்லாத்துலேயும் ரியல் இன்வெர்டட் மட்டும்தான் வரும். இந்த ஒரு கேஸில் மட்டும்தான் வெர்ச்சுவல் இமேஜ் வருது. இட் இஸ் ஹைலி என்லார்ஜ் அண்ட் இட் இஸ் ஃபார்ம்ட் ஆன் த சேம் சைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ கான்வெக்ஸ் லென்ஸோட எத்தனை கேசஸ் பார்த்தோம்? We started with, this is case 1, then case 2, case 3, case 4, case 5 and special case in the case of 6 cases பார்த்தோம். நம்ம 6 cases பார்த்தோம். இப்படி பார்த்து கான்வெக்ஸ் லென்ஸில் எங்கெல்லாம் கிடைக்கும், அதனோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஆப்ஜெக்ட் அண்ட் த லென்ஸ் மாற்றிட்டே இருந்தால் இமேஜ் டிஸ்டன்ஸ் மாறிட்டு இருக்கும், சைஸ் மாறும், நேச்சர் மாறும், எல்லாத்தையுமே பார்த்தோம். கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் கேமரா லென்சஸ். லென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? கேமராவில் பார்த்துருக்கியா? கேமராவில் அந்த லென்ஸை தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ஃபோக்கல் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ கேமராவில் யூஸ் பண்ணுவோம். மேக்னிஃபைங் லென்சஸ், பூத கண்ணாடி மாதிரி வாட்ச் ரிப்பேர் பண்ணுறவங்க, கை பார்க்குறவங்க, கைரேகை பார்க்குறவங்க,
மேக்னிஃபைங் லென்சஸ் இல்லைனா ரீடிங் லென்சஸ் கூட சின்ன சின்ன எழுத்து தெரியல ஏதாவது இந்த ஆர்கியாலஜியில் இல்லை ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிக்கும்போது மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு நம்ம படிப்போம். They are used in making microscope, telescope, slide projection. Projector screenல தெரியறது இல்லையா projector, அதுக்கும் lens யூஸ் பண்ணுவோம். They are also used to correct the defect of vision which is called as hypermetropia. Long sight ஒன்று இருக்கு, hypermetropia. That is corrected using convex lenses. So these are the applications of convex lenses. Next, அடுத்த லென்ஸ் என்னது? கான்கேவ் லென்ஸ். கான்வெக்ஸுக்கு 6 கேசஸ் பார்த்தோம், ஆனால் கான்கேவ்க்கு 2 கேஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அந்த அளவுக்கு 6 கேசஸ்லாம் கிடையாது. ஒன்று when the object is at infinity. ஓகே, either when the object is at infinity அப்போ எங்கே கிடைக்கும்? A virtual image is formed. அதில் எல்லாத்துலேயுமே எங்கே பார்த்தோம்? ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் பார்த்தோம். ஒரே ஒரு கேஸில் மட்டும்தான் வர்ச்சுவல், ஆனால் இதில் அப்படி கிடையாது. When an object is placed at infinity, a virtual image is formed at the focus. The size of the image is much smaller than that of the object. Okay, அந்த இமேஜோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் than that of the object. When the object is at infinity, a virtual image is formed at the principal focus. அந்த ஃபோக்கஸில் அதே சைட்லேயே ஃபார்ம் ஆகும் virtual image. அதை தவிர வேற எங்கே வச்சாலும், பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு முன்னாடி எங்கே வச்சாலும், at C, beyond C, between F and C. So anywhere you place, when an object is placed at a finite distance from the lens, a virtual image is formed between the optical center and the focus of the concave lens. In the region la you will get optic center kum principal focus ku nadula da எப்பவுமே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இமேஜ் கிடைக்கும். இமேஜோட சைஸ் பாரு, சின்னதா இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்டை இங்கேருந்து நெருங்கி லென்ஸுக்கு நெருங்க இந்த இமேஜும் படிப்படியாக லென்ஸுக்கு பக்கத்தில் மூவ் ஆகும். அது பார்க்கலாம். As the distance between the object and the lens is decreased, படிப்படியாக you are moving closer to the lens. The image also moves closer to the lens, ஆனால் இமேஜ் படிப்படியாக பெருசாயிட்டே வரும். As the distance between the object and the lens is decreased, the distance between the image and the lens is also decreased. It also keeps on decreasing. Further, the size of the image formed increases as the distance between the object and the lens is decreased. Size படிப்படியா increase ஆயிட்டே வரும். இதனோட applications. Applications of concave lens. Concave lens are used as eye lens of Galilean telescope. Galilean telescopeல concave lenses. மற்ற இடத்துல மைக்ரோஸ்கோப்பில் அதில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் என்ன பார்த்தோம்? நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் பார்த்தோம். இங்கே மட்டும்தான் கான்கேவ் லென்ஸ் பார்க்குறோம். இட் இஸ் யூஸ்ட் இன் வைட் ஆங்கிள் ஸ்பை ஹோல். ஸ்பை ஹோல்னா என்னது? கதவுல வச்சுருப்போம் இல்லையா, கதவுல டோரில் யார் வராங்கன்னு பார்க்கறதுக்கு, தட் இஸ் கால் ஸ்பை ஹோல். அந்த ஸ்பை ஹோலில் வச்சுருக்கிறது கான்கேவ் தான். அப்புறம் ஷார்ட் சைட் மயோப்பியாவுக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறது கான்கேவ் லென்ஸ் தான். ஹைப்பர்மெட்ரோபியா லாங் சைட்டுக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறது கான்வெக்ஸ் லென்ஸ், இதுக்கு கான்கேவ் லென்ஸ். ஓகே, ஸோ எந்த லென்ஸாக இருந்தாலும் இப்போ டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னோமா, என்ன லென்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க, எத்தனை பவர் அதுக்கு, அதனோட ஃபோக்கல் லெங்த் எவ்வளோ இருக்கணும், ஆப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ், ஃபோக்கல் லெங்த், இந்த 3க்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறது தான் லென்ஸ் ஃபார்முலா. எப்படி வந்து மிரருக்கு ஒரு மிரர் ஃபார்முலா இருக்கோ, லென்ஸுக்கும் ஒரு லென்ஸ் ஃபார்முலான்னு இருக்குது. இட் வில் கிவ் யூ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபோக்கல் லெங்த், இமேஜ் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். அப்போ யூனா என்னது, வீனா என்னது தெரிஞ்சுக்கணும். The formula gives the relationship between the distance of the object, small u, distance of the image, small v, and the focal length of the lens, whether it is concave or convex. It is applicable to both convex and concave lenses. The equation is 1 by f is equal to 1 by v minus 1 by u. F என்னது focal length, v என்னது image distance, u என்னது object distance. இதை வச்சு சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சைன் கன்வென்ஷன் தெரியணும். சைன் கன்வென்ஷன் தெரிஞ்சாதான் யூக்கு என்ன எடுக்க போகிறோம், பாசிட்டிவா நெகட்டிவா, வீக்கு என்ன எடுக்கணும், அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த லென்ஸ். இந்த சைன் கன்வென்ஷனில் நம்ம மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி தான் லென்ஸை வந்து ஒரிஜினாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஒரிஜினில் இருக்கிறது 0, லெஃப்டில் போகிறதெல்லாம் நமக்கு நெகட்டிவ்லியா மேக்ஸில், இந்த சைடு போகிறதெல்லாம் பாசிட்டிவ், மேலே போகிறது இட் இஸ் பாசிட்டிவ் and கீழே வர லைன் இஸ் நெகட்டிவ். இதே கான்செப்ட் தான். ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த லென்ஸ். அதனால ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ்.
all the distances from the optical center தான் நமக்கு origin. That is your starting point. அதில் இந்த ரைட் எல்லாம் positive in the same direction as that of the incident light. Incident light இப்படி தான் வரும், அதே directionல போனா positive. All the distances measured against the direction of incident light. Incident light இப்படி போகுது, ஆனால் நம்ம இப்படி மெஷர் பண்ணுறோம்னா it is negative. The distance measured upward is perpendicular is positive and the distance is measured downward is negative. இந்த சைன் கன்வென்ஷன் வச்சு தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். அப்போ ஒரு லென்ஸ் இருக்கு, என்ன லென்ஸ் இது? டைவர்ஜிங் லென்ஸ். டைவர்ஜிங் லென்ஸ். ஸோ இட் இஸ் அ concave lens. Therefore focal length is taken as negative. Convex இருந்திருந்தா focal length is taken as positive. So it has a focal length. அதனால தான் கொஸ்டின்ல ஏற்கனவே என்ன போட்டாச்சு, 30 சென்டிமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்றது 0.3 மீட்டர். It is negative 0.3 meter and appears to be focused at a distance 0.2 meter behind the lens. Image எங்க கிடைக்கிறதா? 0.2 behind the lens. லென்ஸுக்கு பின்னாடி. இது in front of the lens. This is behind the lens. அதனால வியும் நம்ம நெகட்டிவா எடுத்திருக்கோம். Behind the lens. In front of the lens na positive. So equation எழுது 1 by f is equal to 1 by v minus 1 by u. இப்போ 1 by u தான் நமக்கு வேணும். So 1 by v minus 1 by f. So 1 by u அப்படி இருக்கட்டும். 1 by minus 0.2 minus 1 by minus 0.3. இங்க எப்படி சால்வ் பண்ணுவ? Minus 0.3 minus of minus becomes plus divided by 0.2 into 0.3. Both negative becomes positive in the denominator. So here you will get 0.06. Here you will get 0.1. Multiply with what? 100. Multiply with 100. You will get 10 in the numerator and 6 in the denominator with the negative sign. இது ரெண்டில் எது பெருசு? 0.3 தான் பெருசு. So minus 10 by 6. So minus 10 by 6ங்கிறது 1 by u. Reciprocal கண்டுபிடிக்கணும். So u is minus 6 by 10 which is minus 0.6 meters. So problem number 2 book backla we have solved along with the equation. Sign convention பார்த்துட்டோம். இனி magnification. லென்ஸால எந்த அளவுக்கு அதை மேக்னிஃபை பண்ணி காட்ட முடியும், எவ்வளோ பெருசாக காட்ட முடியும் அப்படின்னு. Like spherical mirrors, we have magnification for spherical lenses. Spherical lenses produce magnification that is defined as the ratio of the size of the image to the height of the object. So நமக்கு ஒரு இமேஜ் கிடைச்சது இல்லையா, இமேஜை நம்ம என்னன்னு எழுதணும், அங்கே கவனிச்சியா? a dash b dashன்னு எழுதணும், ஆப்ஜெக்டை a bன்னு எழுதணும். இதனோட ஹைட் if it is h, இதனோட ஹைட் if it is h dash, h dash h ஆல டிவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் magnification. The ratio of height of the image to the height of the object is called as magnification. Clear? So what is magnification? It is the ratio of size of the image to the size of the object and it is written as m is equal to h dash by h. This is called magnification. Now magnification வச்சு image வந்து greater than the object or less than the object or equal to the size ஆனு சொல்ல முடியும். Magnification h dash பெருசா இருக்கு, h dash is greater than h. Magnification is greater than 1 னா h dash is greater than h. Image is bigger than the object. It is enlarged. Suppose it is h dash is less than h. அப்படின்னா என்ன ஆகும்? lesser இருக்கு, diminished இருக்கு. Suppose h dash and h equal na, then they have the same size. Okay, so magnification வச்சு size of the image நம்மளால சொல்ல முடியும். If the magnification m is greater than 1, you get an enlarged image. If m is less than 1, you get a diminished image. And if m is equal to 1, you get a image of the same size. அப்போ நம்ம பார்த்தது லென்ஸ் equation. இனி லென்ஸ் மேக்கர்ஸ் equationனா ஸ்பெக்ஸ் ரெடி பண்ணுறவங்க இல்லை மைக்ரோஸ்கோப்போட லென்ஸ் ஐபீஸ் ஆப்ஜெக்டிவ் இது ரெடி பண்ணுறவங்களுக்கு யூ ஹேவ் டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லையா, இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் கிளாஸில் தான் பண்ணுவோன்னு இல்லை, இப்போலாம் ஃபைபரில் கூட கண்ணாடி வருது. அப்போ ஃபைபரில் பண்ணலாம், பிளாஸ்டிக்கில் பண்ணலாம், கிறிஸ்டல்ஸ், ஓகே எதில் வேணால் நீ வந்து எனி டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நீ லென்ஸை ரெடி பண்ணலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான் கண்டிஷன். அப்போது என்ன மெட்டீரியல் நீ யூஸ் பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி எந்த அளவுக்கு அதுக்கு கர்வேச்சர் கொடுக்கணும்னு இருக்குது. ரேடியஸ் இருக்குது அதுக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், R1 R2 இந்த மெஷர் தெரியணும். என்ன மெட்டீரியல்னு இந்த 3 இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துடணும்.
அதை வச்சு தான் ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் ஒரு லென்ஸ் மேக்கர்ஸ் அந்த லென்ஸை நமக்கு ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ அந்த ஃபார்முலா தான் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அவங்க அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நம்ம என்ன டிமாண்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி லென்ஸை நமக்கு ரெடி பண்ணி தருவாங்க. ஓகே, ஸோ ஆல் த லென்சஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிரான்ஸ்பெரண்ட் மெட்டீரியல். எல்லா மெட்டீரியலுக்குமே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஃபோக்கல் லெங்க்த்தையும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இது பண்ணுறது லென்ஸ் இக்குவேஷன். ஃபார் அ மேக்கர் ஆஃப் லென்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லென்ஸ் இக்குவேஷனில் எப்படி FUVயோட ரிலேஷன்ஷிப் இருக்கோ இதில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த இக்குவேஷன் தான் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா 1/f. ஸோ என்ன ஃபோக்கல் லெங்க்த்தில் பண்ண போகிறேன் 1/f இஸ் ஈக்குவல் டு 1/fன்னு ஆக்சுவலி இட் இஸ் பவர் ஆஃப் த லென்ஸ். என்ன பவரில் இருக்கிற லென்ஸை பண்ண போகிறேங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் -1 இன்ட்டு 1/r1 மைனஸ் 1/r2. மியூங்கிறது என்னது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல். R1 R2 என்னது ரேடியஸ் ஆஃப் த டூ ஃபேஸஸ். இந்த சைடோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் இந்த சைடோட radius of curvature. So what is lens maker's formula? It gives the relationship between refractive index of the material and radius of curvature of the lens. And this is your equation, very famous lens maker's formula. Even in higher classes it comes. 1/f is equal to mu minus 1 into 1/r1 minus 1/r2. அந்த 1/f சொன்னேன்னா 1/fனா அது ஆக்சுவலி பவர் நெட்டு. ஸோ த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃபோக்கல் லெங்த் ஆஃப் லென்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் பவர். இனி எப்படி டிஃபைன் பண்ணுறது? ஒரு லென்ஸால் எந்த அளவுக்கு லைட்டை ஒரே இடத்துக்கு கன்வெர்ஜ் பண்ண முடியும், இல்லைனா எந்த அளவுக்கு லைட்டை டைவர்ஜ் பண்ண முடியுமோ, த எபிலிட்டி டு கன்வெர்ஜ் ஆர் த எபிலிட்டி டு டைவர்ஜ் த லைட் இஸ் கால்ட் ஆஸ் பவர் ஆஃப் தி லென்ஸ். வென் அ ரே ஆஃப் லைட் ஃபால்ஸ் ஆன் அ லென்ஸ், த எபிலிட்டி டு கன்வெர்ஜ் the light rays or the ability to diverge the light rays depends on the focal length. என்ன ஃபோக்கல் லெங்த் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான். அதால கம்மியான ஃபோக்கல் லெங்த் இருந்தால் ஹை பவர், சின்ன ஃபோக்கல் லெங்த் இருந்ததுன்னா என்ன பண்ணும், பவர்ஃபுல்லாக கன்வெர்ஜ் பண்ணும், பவர்ஃபுல்லாக டைவர்ஜ் பண்ணும். The ability of a lens to converge or diverge is called as its power. The power of a lens can be defined as the degree of convergence or divergence of light rays. Power of a lens is numerically defined as reciprocal of the focal length. Focal length தெரிஞ்சாச்சுன்னா ஃபோக்கல் லெங்த்தோட ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிச்சா போகிறோம். கொடுத்துருக்கிற லென்ஸோட பவர் நமக்கு தெரியும். ஸோ பவர் கிடைக்கணும்னா 1/4 ஃபோக்கல் லெங்த் பண்ணணும். ஃபோக்கல் லெங்த் எப்போவுமே எதில் மெஷர் பண்ணுவோம், மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். ஸோ பவர் வந்து மீட்டர் டு த பவர் -1 இருக்கலாம், இல்லைன்னா SI யூனிட் இஸ் டயாப்டர். அதுக்குன்னு தனி ஒரு யூனிட் இருக்குது, இட் இஸ் கால்ட் டயாப்டர். The SI unit of power of lens is diopter. It is represented by the symbol capital D. If the focal length is expressed in meter, then power can also be expressed in D. 1D is the power of a lens whose focal length is 1 meter. 1 meter focal length இருக்கிற கான்வெக்ஸோ கான்கேவ் லென்ஸோட பவர்ங்கிறது 1 diopter இருக்கும். By convention, the power of a convex lens is positive. In a focal length positive. Concave lensோட power is taken as negative. ஸோ கண்ணில் கண்ணாடி உனக்கு பவர் பாசிட்டிவா நெகட்டிவானு கேட்போம். ஷார்ட் சைட் இருக்கிறவங்க நெகட்டிவ் பவர் இருக்கிற கண்ணாடி தான் போட்டுப்பாங்க. அதே மாதிரி ஃபார் சைட்டட் இருக்கிறவங்க பாசிட்டிவ் பவர் இருக்கிற கண்ணாடி தான் போட்டுப்போம். இது வரைக்கும் படிச்சதை வச்சு வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் பார்க்கலாம். கான்வெக்ஸ்னா சைஸை ஷேப்பை வச்சே சொல்லலாம். இட் இஸ் திக்கர் இன் த மிடில், இட் இஸ் தின்னர் இன் த மிடில், இட் இஸ் கன்வர்ஜிங், எல்லா லைட்டையும் கன்வர்ஜ் பண்ணும், இட் இஸ் டைவர்ஜிங், லைட்டை டைவர்ஜ் பண்ணிவிடும். இதில் மோஸ்ட்டாக ரியல் இமேஜஸ், ஒரே ஒரு கேஸ் தான் வர்ச்சுவல். இதில் மோஸ்ட்லி வர்ச்சுவல் இமேஜஸ். இது எதுக்கு ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம், லாங் சைட்டட்னஸ்க்கு. ஃபார் சைட்டட்னஸ்க்கு யூ யூஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் ஷார்ட் சைட்டட்னஸ் மயோபியாக்கு யூ யூஸ் கான்கேவ் லென்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹியூமன் ஐ. த ஹியூமன் ஐஸ் ஆர் மோஸ்ட் வேல்யூபிள் அண்ட் சென்சிட்டிவ் ஆர்கன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த விஷன். மனுஷனோட கண்ணு தான் இருக்கிறதுலேயே உடம்புல ரொம்ப சென்சிட்டிவான, ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸ்கூலில் கூட என்ன சொல்லுவாங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க, கண்ணை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அன்லெஸ் அண்ட் அன்டில் கார்னியா அந்த மாதிரி சில இது மட்டும்தான் நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் வெரி ப்ரெஷியஸ். ஹியூமன் ஐ இஸ் அ மோஸ்ட் வேல்யூபிள் அண்ட் சென்சிட்டிவ் ஆர்கன். பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நம்மளோட பாடியில் ஆர்கன்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டே வரும். காது பெருசாகும், மூக்கு பெருசாகும், விரல் ஹைட்டு வச்சுட்டே போகும், செல் டிவிஷன் நடக்கும். ஆனால் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அதே சைஸில் இருக்கிற ஒரே ஆர்கன் கண்ணு மட்டும்தான். அண்ட் த ஐபால் இஸ் அப்ராக்சிமேட்லி 2.3 சென்டிமீட்டர் இன் டயமீட்டர். ஸோ எல்லாரோட கண்ணும்
மோர் ஆர் லெஸ் இட் வில் பி டயமீட்டர் 2.3 சென்டிமீட்டர். அது பாலாக இருக்கு இல்லையா, அந்த பாலோட டயமீட்டர் 2.3 சென்டிமீட்டராக இருக்கும். இட் இஸ் மேட் ஆஃப் அ டஃப் மெம்பரெயின், ஒரு ஒயிட் கலர் டஃப் மெம்பரெயினில் செஞ்சுருக்க. அந்த ஒயிட் கலர் மெம்பரெயினோட பேர் தான் ஸ்க்ளீரா. இட் ப்ரொடெக்ட்ஸ் த இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் தி ஐ. இந்த ஸ்க்ளீரா என்ன பண்ணும், கண்ணோடு உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த பார்ட் தான் அந்த ஒயிட் கலரில் தெரியுது இல்லையா, பிளாக் கிருஷ்ணமணியோட ஒயிட் கலர் பால், இந்த ஒயிட் கலர் தான் ஸ்க்ளீரா. இந்த ஸ்க்ளீரா தான் ப்ரொவைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃபார் ஆல் தி அதர் பார்ட்ஸ், லைக் உள்ளுக்குள்ளே இருக்கிற சீலியரி பாடி, சீலியரி மசில்ஸ், லென்ஸ், கார்னியா. கார்னியா ஸ்க்ளீராவோட ஒரு போர்ஷன் தான். ஐரிஸ், பியூப்பிள், ரெட்டினா, ஆப்டிக் டிஸ்க், ஆப்டிக் நர்வ்ஸ், ஆல் தீஸ் ஆர் இன்டர்னல் பார்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஐ. கார்னியா, அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, திஸ் போர்ஷன் இஸ் யோர் கார்னியா. இது தின்னாக இருக்கும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். Cornea is a thin and transparent part of the on the front surface of the eyeball. It is a refracting surface. Lens மாதிரியே லைட் என்ன பண்ணும், ஒன்று பெண்ட் டுவர்ட்ஸ் த ரெட்டினா, இட் வில் பெண்ட். அது கன்வர்ஜிங் லென்ஸ் தான், டைவர்ஜிங் இல்லை. when light enters through the cornea, it refracts or bends the light to the lens. இனி ஐரிஸ்ங்கிறது இந்த கண்ணில் இந்த சில பேருக்கு க்ரீனாக இருக்கும், ப்ளூவாக இருக்கும் இல்லையா, அந்த கலர்டு பார்ட் ஆஃப் தி ஐ. Okay, iris is the colored part of the eye. It can be blue, brown or green for some people, black. Every person has a unique color. கண்ணை பக்கத்தில் வச்சு பார்த்தோம்னா அதனோட கலர் தெரியும். And everybody has a unique color, pattern and texture also. It controls the amount of light entering the pupil like camera aperture. கேமராவில் வந்து நம்ம எப்படி அப்பர்ச்சரை சின்னது பெருசு பண்ணினா நிறைய லைட்டு போகும், சில நேரம் கம்மியாக லைட் போகும். யூ கேன் கண்ட்ரோல் த அமௌண்ட் ஆஃப் லைட். அதிகமான இப்போ ஜன்னலை வந்து ஒரு ஒரு ஷீட் மாதிரி நம்ம போட்டுட்டோம்னா கம்மியான லைட்டு தான் வரும். ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டால் கம்மியான லைட்டு வரா மாதிரி ஐரிஸ் தான் எதை கண்ட்ரோல் பண்ணுது, பியூப்பிளில் எவ்வளோ லைட்டு போகணுங்கிறத ஐரிஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ பியூப்பிள் இஸ் அ சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ஐரிஸ். இந்த பியூப்பிளோட சைஸை சின்னதாவோ பெருசாவோ மாற்றுறதுக்கு யாரால முடியும், ஐரிஸால முடியும். ஐரிஸ் கேன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த சைஸ் ஆஃப் த பியூப்பிள். பியூப்பிள் வழியாக தான் உனக்கு லைட்டு போகுது. நான் ரெட்டினா இஸ் பியூப்பிளுக்கு பேக் சைடில், இந்த கண்ணோட பேக் சைடில் இருக்கிற ஸ்க்ரீனுக்கு பேர் தான் ரெட்டினா. அந்த ஸ்க்ரீனில் தான் போய் உனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது, ஆன் விச் யூ கெட் அ ரியல் இன்வெர்டட் இமேஜ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இனி லென்ஸுங்கிறது ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்க ரிஃப்ராக்ஷன் பண்ணுற அந்த ஆப்ஜெக்ட். ஸோ இட் இஸ் அ கான்வெக்ஸ் லென்ஸ். சீலியரி மசில்ஸ் என்ன பண்ணும், இந்த கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை மாற்றி விடும், கண்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ். ரொம்ப நேரம் படிக்கும்போது ஏன் வலிக்கிறதுனா இந்த சீலியரி மசில்ஸ் ரொம்ப கண்ட்ராக்ட் ஆகும், அப்போ கண்ணு வலிக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுக்கும். இல்லை டிவியை ஒரே இடத்த நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கோம், லேப்டாப்பை பார்த்துட்டு இருக்கோம், இல்லைனா டிவியை பார்த்துட்டு இருக்கோம், மூவி ரொம்ப நேரம் 2 hours பார்க்குறோம், இல்லை புக்கை பார்க்குறோம், எதை பார்த்தாலுமே ஸ்ட்ரெயின் வரதுக்கு ரீசன் சீலியரி மசில்ஸ் கெட் கண்ட்ராக்டட். ஒரே பொசிஷனில் இருக்கிறனால கொஞ்சம் கண்ட்ராக்ட் ஆகணும், ரிலாக்ஸ் ஆகணும். அங்கே இங்கே தள்ளி தள்ளி பார்க்கும்போது சில நேரத்தில் கண்ட்ராக்ட் ஆகும், சில நேரத்தில் ரிலாக்ஸ் ஆகும். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல ஒரு கார்னியா பார்த்தோம் இல்லையா, அந்த கார்னியா போர்ஷன்லேருந்து லைட் வந்து பெண்ட் ஆகி எது வழியாக போகும், பியூப்பிள் வழியாக போகும். கார்னியா வழியை வந்து பியூப்பிள் வழியாக போய் லென்ஸ் வந்து அதை பெண்ட் பண்ணி என்ன பண்ணும், adjusted light passes through the lens. The lens is convex, so you get a real inverted image on the retina. The retina இந்த சிக்னலை வாங்கி என்ன பண்ணும், ஆப்டிக்கல் நர்வ்ஸ் வழியா பிரெயினுக்கு அனுப்பும். பிரெயின் வந்து இந்த தலைகீழா தெரிஞ்ச இமேஜை கரெக்ட் இமேஜா நம்ம மைண்டு கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ பிரெயின் வில் கிவ் யூ த விஷன் ஆஃப் அ இரக்ட் இமேஜ். அதை கரெக்ட் பண்ணி ஏற்கனவே இன்வெர்டடாக இருக்கிற இமேஜை இன்னொரு வாட்டி சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது தான் brain பண்ணும். The nerves will carry the information to the brain. The brain will give the information in the form of a erect image. So actually form ஆகிறது real and inverted image தான். அதை திருப்பி மாத்துறது யாரோட இது, brain ஓடுது. Now power of accommodation of the eye. நம்மளால have you ever seen, நம்ம பக்கத்துல கையில பக்கத்துல இருக்கிற ஒரு புக்கையும் நல்லா படிக்க முடியுது, எங்கேயோ இருக்கிற நிலவையோ ஸ்டார்ஸையோ இல்லை பிளானட்டை இல்லைனா சூரியனை கூட பார்க்க முடியுது. ஸோ ஒரு மனுஷனால பார்க்க முடிஞ்ச விஷயங்கிறது குறைஞ்சது 25 சென்டிமீட்டர்ல ஆரம்பிச்சு 25 சென்டிமீட்டர்ல கண்ணிலேருந்து 25 சென்டிமீட்டர் இருக்கிற ஆப்ஜெக்டை கிளியரா நம்மளால பார்க்க முடியும். அதை தவிர என்ன பார்க்க முடியும், இன்ஃபினிட்டி வரைக்கும் யூ கேன் சி.
ஓகே, ஸோ இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிற இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிறதுனால the ability of the eye lens to focus nearby as well as the distant object is called as power of accommodation of the eye. This is achieved by changing the focal length of the eyes. ஃபோக்கல் லெங்த்தை தான் நம்ம மாற்றுறோம். பக்கத்தில் இருக்கிறது பார்க்கணும், ஃபோக்கல் லெங்த்தை கம்மி பண்ணிக்கணும். தூரக்கு இருக்கிறது பார்க்கணும்னா ஃபோக்கல் லெங்த்தை அதிகப்படுத்திக்கணும். ஸோ when we see the distant object, the ciliary muscles relaxes and makes the eye thinner. This increases the focal length of the eye. Hence the object, a distant object can be seen clearly. So ciliary muscles relax ஆனா distant object தெரியும். இனி ciliary muscles contract ஆச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற விஷயம் தெரியும். Okay. So this power of the eye to adjust itself to the near as well as far object is called as power of accommodation of the eye. So power of accommodation of the eye na the ability of the eye lens to focus nearby objects as well as far objects. அதுக்கு யாரு ஹெல்ப் பண்றது? ciliary muscles. ciliary muscles என்ன பண்ணும்? அது ரிலாக்ஸ் ஆச்சுன்னா நல்லா என்ன பண்ணி விடும்? ஃபோக்கல் லெங்த் இன்க்ரீஸ் பண்ணி விடும். டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்டை பார்க்கலாம். கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா ஃபோக்கல் லெங்த்தை நல்லா டிக்ரீஸ் பண்ணி விடும். பக்கத்தில் இருக்கிற க்ளோஸராக இருக்கிற ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இஸ் பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். திஸ் இஸ் அ வெரி ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். சி வெரி டிஃப்ரெண்ட்டான ஒரு நேச்சர். ஹியூமன் ஐக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு இமேஜை பார்த்து அந்த இமேஜை நம்ம கண்ணுலேருந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பார்க்குறோம். ஆப்ஜெக்டோட இமேஜ் நம்ம கண்ணில் ஃபார்ம் ஆகுது. அந்த ஆப்ஜெக்டை எடுத்ததுக்கு அப்புறம் கூட கொஞ்ச நேரத்துக்கு என்ன ஆகும்? அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் நம்ம கிட்ட நம்ம ரெட்டினால ரீட்டைன் ஆகும். ஓகே, நீ ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குற, நான் அந்த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் அவே. அதுக்கப்புறமும் இப்போ சன்னை பார்த்துட்டு கண்ணை மூடுறோம். கண்ணை மூடினா கூட சன்னோட இமேஜ் நம்ம கண்ணுக்குள்ள கொஞ்ச நேரத்துக்கு தெரியுது. சாமியை பார்த்து சாமியை கும்பிட்டுட்டு ஒரு செகண்ட் நம்ம கண்ணை மூடுறோம். அது சுவாமியோட இமேஜ் என்ன ஆகுது நமக்கு? இட் ஸ்டில் ரீடைன்ஸ் இன் யோர் ஐ. இதே மாதிரி சப்போஸ் யூ ஹாவ் அ பால் ஆஃப் ஃபயர். ஓகே, அந்த பால் ஆஃப் ஃபயரை நல்லா வேகமாக சுற்றி விடும்போது சப்போஸ் த பால் ஆஃப் ஃபயர் இஸ் ஹியர், then immediately it moves to the second position, it moves to the third position, fourth, fifth, இப்படி பொசிஷன் மாத்திட்டே இருக்கு. ஆனா இங்கிருந்து இங்க மூவ் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த இமேஜ் இரேஸ் ஆகாது. இந்த இமேஜ் நம்ம கண்ணுக்குள்ளேயே இருக்கும். தட் இஸ் கால்ட் பர்சிஸ்ட் ஆகுது. அது போனதுக்கு அப்புறமும் அதனோட நினைவு இல்லைன்னா அதனோட இமேஜ் நம்ம கண்ணுல நிலைச்சு நிக்கிறதுக்கு பேர் தான் பர்சிஸ்ட் ஆகுது. இட் பர்சிஸ்ட் ஃபார் சம் டைம். எவ்வளோ நேரத்துக்கு அப்படி பர்சிஸ்ட் ஆகும்? 1/16, less than 1/16 of a second சொல்றாங்க. ஒரு செகண்டை 16 போர்ஷனா டிவைட் பண்ணணும்னா, ஒரு செகண்ட் 2 இல்லை 4 இல்லை 8 இல்லை 16 போர்ஷன்ஸா பிரேக் பண்ணணும். ஒரு செகண்டை 1 second has to be split into 16 parts. அதுல 1/16 of a part வரைக்கும் என்ன ஆகும்? இந்த இமேஜ் இங்க ரீட்டைன் ஆகும். அதுக்கப்புறம் தான் இது மாஞ்சு போகும். அடுத்த இமேஜும் 1/16 1/16. இந்த 1/16க்குள்ள திருப்பி இதே இதுக்குள்ள வந்ததுன்னா you will look, it will appear to you like a ring of fire. ஓகேவா? So it will appear like a ring of fire. இங்கிருந்த இமேஜ் எல்லா இமேஜும் அப்படியே இருக்கு. திருப்பி ஆப்ஜெக்ட் இன்னொரு வாட்டி அடுத்த சர்க்கிள் வந்துருச்சு. அதுக்குள்ள இந்த இமேஜே மாயல, ஏற்கனவே இருந்ததே மாயல, அதுக்குள்ள செகண்ட் ரவுண்ட் வந்ததுனால you will feel as if it is a ring of fire. This ability, this special ability of human eye is called as persistence of vision. The persistence of vision இருக்கிறதுனால தான் நம்மளால மூவி எல்லாம் பார்க்க முடியுது. அந்த ஸ்கிரீன்ல வந்து அந்த பிக்சர்ஸை எவ்வளவு வேகமா மூவ் பண்ணுவோம்? 16 பிக்சர்ஸ் இல்லைன்னா 24 frames per secondல ஃபாஸ்டா மூவ் பண்ணும்போது ஸ்டில் பிக்சர்ஸ் நம்ம கண்ணுக்கு மோஷன் பிக்சரா தெரியுது. அந்த ரீல வேகம் ஃபாஸ்டா சுத்துறது என்ன ஆகும்? நமக்கு ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகிற மாதிரியும், சப்போஸ் ஒரு ஹார்ஸோ இல்லை ஒரு பாலோடு இப்படி இருக்கிற பொசிஷன் நிறைய இமேஜஸை கண்டினியூஸாக பாஸ் பண்ணும்போது யூ ஃபீல் ஆஸ் இஃப் த பால் இஸ் மூவிங். ஓகே, மோஷன் பிக்சர்ஸை பார்க்கறதுக்கு ரீசன் என்ன? இதுதான். ஸோ திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஐ இஸ் கால்ட் ஆஸ் பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். த ஃபார் பாயிண்ட் அண்ட் நியர் பாயிண்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ. சொன்னேன் இல்லையா, பக்கத்தில் இருக்கிற விஷயத்துலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியும். அப்போ கண்ணுக்கு பக்கத்துல மினிமம் என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுலேருந்து பார்க்கலாமோ தட் இஸ் கால்ட் ஆஸ் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன். ஸ்ட்ரெயின் இல்லாம கண்ணுக்கு பார்க்க முடிஞ்ச லீஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? கிட்டத்தட்ட 25 சென்டிமீட்டர். கண்ணுல இருந்து 25 சென்டிமீட்டர் வைக்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்டை நம்மளால கிளியரா வித்தவுட் எனி ஸ்ட்ரெயின் பார்க்க முடியும். இதை தவிர டிஸ்டன்ட் ஃபார் பாயிண்ட்ங்கிறது எங்க? இன்ஃபினிட்டி வரைக்கும் தெரியும். மூன் தெரியும், சன் தெரியும், பிளானட்ஸ் தெரியும், which is infinity இல்லையா? தூரக்கு இருக்கிற பஸ் தெரியும்.
Okay, so the minimum distance that is required to see the object clearly without any strain in the eye is called as least distance of distinct vision. It is called as near point of the eye. It is 25 centimeter for normal human eye. The maximum distance up to which the eye can see objects clearly is called as far point of the eye. It is infinity for normal eye. ஸோ பொதுவாக நம்மளால் பார்க்க முடிஞ்சது இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். பக்கத்தில் இருக்கிறது 25 சென்டிமீட்டர் ஆரம்பிச்சு தள்ளி இருக்கிற இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்க்க முடியும் நம்ம சொன்னோம். குறைஞ்சது 25 சென்டிமீட்டர்லேருந்து பார்க்கலாம், இன்ஃபினிட்டி வரைக்கும் பார்க்கலாம். 25 பார்க்க முடியுது, ஆனால் ப்ராப்பராக இன்ஃபினிட்டி வரைக்கும் தூரக்கு இருக்கிற பஸ்ஸோ அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியலைன்னா அப்போ வர கண்டிஷன்ஸ்க்கு பேர் தான் 4 டிஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் ஷார்ட் சைட், பக்கத்தில் இருக்கிறது தெரியும் ஆனால் தூரக்கு இருக்கிறது தெரியாது. ஹைப்பர்மெட்ரோபியா, தூரக்கு இருக்கிறது நல்லா தெரியும், பக்கத்தில் இருக்கிறது கிளியராக தெரியாது. பிரஸ்பயோபியா, காம்பினேஷன் ஆஃப் போத், அந்த சீலியரி மசில்ஸ் அந்த பவர் ஆஃப் அகாமடேஷன் சரியா இல்லாததுனால. லாஸ்ட் ஒன் அஸ்டிக்மேட்டிசம், ஸ்ட்ரெயிட்டாக பேரலாக சிங்கிளாக தெரிய வேண்டிய லைன்ஸ் எல்லாம் டபுளாக தெரியுது. That is called astigmatism. So you will see in detail the 4 defects of the eye. So the first defect is called as myopia. Chinna peru illaya. So it is short sightedness. Short name, short sightedness. Myopia is also known as short sightedness. இது என்ன ஆகும், ஐபால் இப்படி இருக்க வேண்டிய ஐபால் லெங்க்தன் ஆயிடும். கொஞ்சம் லெங்க்தன் ஆகுறதுனால என்ன ஆகும், பக்கத்தில் இருக்கிறது கரெக்டாக ரெட்டினால ஃபார்ம் ஆகும், தூரக்க இருக்கிறது ரெட்டினால ஃபார்ம் ஆகாமல் இங்கே ஃபார்ம் ஆகும். ரெட்டினால ஃபார்ம் ஆக வேண்டிய இமேஜ் ரெட்டினாக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆகுது. So myopia is known as short-sightedness. It occurs due to the lengthening of the eyeball. With this defect, nearby objects can be seen clearly, but distant objects cannot be seen clearly. The focal length of the eye lens is reduced, and the distance between the lens and the retina increases. இதெல்லாம் reasons. The far point will not be infinity. Infinity வரைக்கும் clear-ஆ தெரிய வேண்டியது, இன்ஃபினிட்டிக்கு முன்னாடியே ஏதோ ஒரு பாயிண்ட் வரைக்கும் நின்னுடும். இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு eyesight ப்ராப்பராக தெரியாது. So this can be corrected using concave lens. So the first defect is over. It is called myopia, short-sightedness. It is due to lengthening of the eyeball, and the distance between the retina and the lens increases. The farther point is not infinity, less than infinity. It can be corrected using concave lens. So எப்படி அது கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லெங்க்தன் ஆகிறதுனால இங்கே ஃபார்ம் ஆக வேண்டிய இமேஜ் கொஞ்சம் முன்னாடியே ஃபார்ம் ஆகுது. அதை கொஞ்சம் கூட பிரித்து விடணும், டைவர்ஜ் பண்ணி விடணும், அப்போ தான் இங்கே போய் மீட் ஆகும். ஸோ இந்த இடத்துல அது மீட் ஆகிற மாதிரி நம்ம பார்க்குறோம். Let a person with myopia can see up to a distance x. Suppose that he wants to see all the objects farther than this, that is up to infinity, then the focal length of the required concave lens is f is equal to minus x. If the person can see only up to a distance x and he wants to see further, x வரை தான் பார்க்க முடியுது அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஃபோக்கல் லெங்த் இருக்கிற ஸ்பெக்ஸ் கொடுக்கணுங்கிறது எந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறது? xy divided by x minus y. This formula you will use to find what is the correction that you have to give. ஒரு கான்கேவ் லென்ஸ் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணணும் இல்லையா, அப்போ தான் ஃபார்தர் பாயிண்ட் இன்ஃபினிட்டி இல்லை, எக்ஸ் வரைக்கும் தான் தெரியுது, எக்ஸையும் தாண்டி y டிஸ்டன்ஸ் வரைக்கும் தெரியணும். அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா, f is equal to xy divided by x minus y. இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். A person with myopia can see objects placed at a distance of 4 meter. இன்ஃபினிட்டி வரைக்கும் தெரிய வேண்டியது 4 மீட்டர் வரை தான் தெரியுது. பட் ஹீ வாண்ட்ஸ் டு சி அப் டு 20 மீட்டர்ஸ். ஸோ எக்ஸுங்கிறது 4, நம்ம ஆசைப்படுறது எவ்வளோ தூரத்துக்கு பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், 20 மீட்டர்ஸ் வரைக்கும் கிளியராக தெரியணும்னு நினைக்கிறோம். ஸோ 4 into 20 divided by 4 minus 20, நெகட்டிவ்ல தான் ஆன்சர் வரும். ஸோ -5 மீட்டர் will be the focal length of the lens that you're going to suggest. இதுக்கு ஏற்ற மாதிரி power will be equal to -1/5. Hypermetropia is also known as long-sightedness. It occurs due to the shortening of the eyeball. அங்கே என்ன பார்த்தோம், lengthening of the eyeball. ஸோ அதனால இங்கே வந்து shortening of the eyeball. With this defect, distant objects can be seen clearly, but nearby objects cannot be seen clearly.
the focal length of eye lens is increased or the distance between eye lens and the retina decreases. அங்க வந்து ஜாஸ்தி ஆச்சு, ஸோ இங்க வந்து குறையிறது. hence ரெட்டினால ஃபார்ம் ஆக வேண்டிய இமேஜ் ரெட்டினாக்கு பிஹைண்ட் ஃபார்ம் ஆகுது, கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரணும். இதை கன்வெர்ஜ் பண்ணணும். கன்வெர்ஜ் பண்ணணும்னா என்ன லென்ஸ் யூஸ் பண்ணணும்? கான்வெக்ஸ் லென்ஸ் யூ ஹேவ் டு யூஸ். ஸோ அங்கே வந்து lengthening of the eyeball, இங்கே shortening of the eyeball. There the image is formed in front of the retina. Here the image is formed behind the retina. இங்கே கரெக்ட் பண்ணுறதுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் தேவைப்படுது, அங்கே கான்கேவ் லென்ஸ் தேவைப்பட்டது. Due to this, the image of the nearby objects are formed behind the retina. This defect can be corrected using convex lens. So let a person with hypermetropia see beyond a distance d. க்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த டிக்கு முன்னாடி இருக்கிறது நமக்கு தெரியறது இல்லை. ஸோ எனக்கு 25 சென்டிமீட்டருக்கு பியாண்ட் தெரிய வேண்டியது ஒரு 40 சென்டிமீட்டர் இல்லை 50 சென்டிமீட்டருக்கு பியாண்ட் இருக்கிறது தான் தெரியுது. இந்த 40க்கு முன்னாடி இருக்கிறது தெரியணும், 50க்கு முன்னாடி இருக்கிறது தெரியணும்னா, suppose he wants to see closer than this distance up to d, then the focal length that you have to decide is small d capital D divided by small d minus capital D. இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ ஹைப்பர்மெட்ரோபியா, the near point is moved to 1.5 மீட்டர். எவ்வளோ இருந்திருக்கணும்? 25 சென்டிமீட்டர், தட் இஸ் 0.25 மீட்டர் இருந்திருக்கணும். ஆனால் எவ்வளோ இருக்கு? 1.5 மீட்டர்ஸ் இருக்கு. the focal length of the correction lens என்ன இருக்கணும்? ஸோ நம்ம அதை கரெக்ட் பண்ணி எவ்வளோக்கு கொண்டு வரணும்? 25 சென்டிமீட்டருக்கு கொண்டு வரணும், அதாவது 0.25 சென்டிமீட்டருக்கு கொண்டு வரணும். ஸோ 1.5 into 0.25 divided by 1.5, பிக்கர் வேல்யூ மைனஸ் ஸ்மாலர் வேல்யூ, த ஆன்சர் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். 0.3 மீட்டர், அதாவது 30 சென்டிமீட்டர் ஃபோக்கல் லெங்த் இருக்கிற ஸ்பெக்ஸை இவருக்கு கொடுக்கணும். கிளியர்? திஸ் இஸ் புக் பேக்கில் இருக்கிற ப்ராப்ளம் 4. Now, presbyopia is almost like a combination of both. Myopia, hypermetropia ரெண்டும் சேர்ந்து ஒரே பிரச்சனை ஃபார்ம் ஆகிறது தான் presbyopia. இது எதனால வருதுன்னா ஏஜிங்னால வருது. ciliary muscles become very weak. அதனால அதால என்ன பண்ண முடியாது? ஃப்ளெக்சிபிளா இஷ்டத்துக்கு அதை மூவ் பண்ண முடியாது. ஐயோட பவர் ஆஃப் அகாமடேஷன் இஸ் லாஸ்ட். Because of this, an aged person cannot see the nearby objects. So it is called as old age hypermetropia. வயசானதுனால ciliary muscles சரியா ஒர்க் ஆகிறது இல்லை, அதனால வரதுக்கு பேரு old age hypermetropia. Some persons may have both myopia as well as hypermetropia. This can be corrected using bifocal length. அப்போ ரெண்டுமே தேவைப்படுறது, கான்வெக்ஸும் தேவைப்படுறது, கான்கேவும் தேவைப்படுறது. bifocal lens in which upper part of the eye, அந்த upper part of the lens இருக்கு இல்லையா ஸ்பெக்ஸ்ல, மேலே வந்து கான்கேவும், அது எதுக்கு? கான்கேவ் தூரக்கு இருக்கிறத பார்க்கறதுக்கு. கீழே இருக்கிற போர்ஷன்ல வந்து கான்வெக்ஸ், அது எதுக்கு? பக்கத்தில் இருக்கிற புக்ஸை படிக்கிறதுக்கு. ஸோ டு கரெக்ட் போத் ஹைப்பர்மெட்ரோபியா அண்ட் மயோபியா யூ யூஸ் பைஃபோக்கல் லெங்த். ரெண்டு ப்ராப்ளமும் சேர்ந்து இருக்கிறது தான் presbyopia. So it is corrected using bifocal lens. Next, last defect is eye cannot see parallel and horizontal lines clearly. ஸோ இந்த மாதிரி கிளியராக தெரியாமல் ரெண்டு ரெண்டா தெரியுது, இல்லைன்னா இங்கே சிங்கிள் லைனாக தெரிய வேண்டியது டபுள் டபுளாக தெரியுது, பிளர்டாக தெரியுது, 2-3 இமேஜ் தெரியறதுக்கு பேர் தான் astigmatism. It is due to the imperfect structure of the eye lens. ஐ லென்ஸோட ஸ்ட்ரக்சர் சரியா இல்லாததுனால தான் அது வருது. ரெட்டினால ஒரே இடத்துல ஃபார்ம் ஆகாமல் என்ன ஆகுது? 2-3 இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஓவர்லாப்பிங் நடக்கும். 2-3 இமேஜ் ஃபார்ம் ஆகிறதோட ஓவர்லாப்பிங் நடந்து தான் கிளியரான ஒரு விஷன் கிடைக்காம 2-3 டபுளாக தெரியுது. ஓகே, இல்லைனா கொஞ்சம் கர்வ்டாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி தெரியறதுக்கு பேர் தான் astigmatism. இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் cylindrical lenses. So this is the diagram. ஸோ இது வரைக்கும் ஹியூமன் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் தி ஹியூமன் ஐ பார்த்தாச்சு. 4 டிஃபெக்ட்: மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா, presbyopia அண்ட் astigmatism. இனி லென்ஸை வேற எங்கே யூஸ் பண்ணுறோன்னா, சின்ன சின்ன விஷயத்தை நல்லா மேக்னிஃபை பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறோம். மைக்ரோஸ்கோப், சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னா சும்மா கையை பார்க்குற அந்த மைக்ரோஸ்கோப்ல இருந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வரைக்கும். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல என்ன பார்ப்போம்? இன்னுமே ஹையர் என்லார்ஜ்மெண்ட், மேக்னிஃபிகேஷன் ஹையாக கிடைக்கக்கூடிய apparatus தான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ மைக்ரோஸ்கோப்னால இட் இஸ் அன் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் ஹெல்ப்ஸ் அஸ் டு see டைனி ஆப்ஜெக்ட்ஸ் பெருசாக காட்டுறதுக்கு. ஸோ சிம்பிள் மைக்ரோஸ்கோப் இருக்கு, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பும் இருக்கு. சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ங்கிறது ஒரு சிங்கிள் லென்ஸ் மட்டும்தான், மேக்னிஃபைங் லென்ஸ் மட்டும்தான் இருக்கு. இட் இஸ் அ கான்வெக்ஸ் லென்ஸ், தட்ஸ் ஆல். இட் ஹாஸ் அ ஷார்ட் ஃபோக்கல் லெங்த். இட் இஸ் ஹெல்ட் நியர் தி ஐ டு கெட் அன் enlarged image of the small objects. கண்ணுக்கு பக்கத்தில் பிடிச்சோம்னா
இந்த ஆப்ஜெக்டோட பெரிய ஒரு இமேஜ் அதே சைட்லயே தெரியும், on the same side of the lens. Okay, so virtual, not real. இதுல let AB be the object which is placed at a point within the principal focus. Within the principal focus, focus குள்ள வச்சிருக்கோம். அப்படி வைக்கும்போது என்ன ஆகுது, the observer eye is placed behind the lens, lens ஓட other sideல. So suppose this is your lens, your eye is placed here and your object is here and the image is here, and this should be placed within the focus, focal point. You get a virtual, enlarged, erect image A dash, B dash. This is A, B. The image formed is on the same side of the object and the distance is equal to least distance of distinct vision. So 25 centimeter la தெரியும். இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பார்க்கறதுலேருந்து வாட்ச் ரிப்பேர் பண்ணுறவங்க, ஜுவல்லர்ஸ், அந்த மார்க் இருக்கா, ஹால் மார்க் இருக்கா பார்க்கறதுக்கு, டு ரீட் ஸ்மால் லெட்டர்ஸ், பூவோட சின்ன சின்ன பார்ட்ஸ் பார்க்கறதுக்கு, ஒரு இன்செக்டை வந்து மேக்னிஃபை பண்ணி பார்க்கறதுக்கு. லாஸ்ட் ஒன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், இந்த சிஐடியெல்லாம் பார்த்துருக்கியா ஃபாரன்சிக்கில், ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வந்து நல்லா மேக்னிஃபை பண்ணி பார்க்கறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ். ஸோ தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் விச் இஸ் நத்திங் பட் அ சிங்கிள் கான்வெக்ஸ் லென்ஸ். பெரிய அப்பேரட்டஸ் எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு லென்ஸை யூஸ் பண்ணுறது தான் simple microscope. Now next one is a bit complicated. Compound microscope is also used to see tiny objects. It has better magnification than simple microscope. இதுல ஒண்ணுக்கு பதிலா ரெண்டு லென்ஸ் இருக்கு. Now it consists of two convex lenses. ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது objective lens, கண்ணுக்கு பக்கத்துல இருக்கிறது eyepiece or the eye lens. So ஒரு லென்ஸுக்கு ஃபோக்கல் லெங்த் கம்மியா இருக்கும், it is near the object, it is called objective lens. இன்னொன்னுக்கு ஃபோக்கல் லெங்த் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் and it is kept near the observer's eye, it is called as eyepiece or the eye lens. Both the lenses are fixed in a narrow tube with adjustable provision. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். the object எங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம, slightly greater than the focal length of the objective lens. objective lens ஓட focal length இருக்கு இல்லையா, FO, FOக்கு just behind, more than FO you have to place. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, you get a real, inverted and magnified image A dash B dash which is formed on the other side of the objective lens. இந்த objective lens ஓட other sideல you are getting an image and the name of the image is A dash B dash. அது எப்படி இருக்கும், enlarged இருக்கும், real, inverted இருக்கும். Now இந்த A dash B dash எங்க இருக்கு, இன்னொரு லென்ஸ் இருக்கு இல்லையா, என்ன லென்ஸ், ஐபீஸ். ஐபீஸோட பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்குள்ள வந்துடுச்சு, ஐபீஸோட பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்குள்ள இதனோட இமேஜ் பை டிஃபால்ட் என்ன ஆகுது, இதுக்கு ஆப்ஜெக்ட் மாதிரி ஆக்ட் ஆகுது. நவ் தட் இஸ் வித்தின் த பிரின்சிபல் ஃபோக்கல் லெங்த் ஆஃப் த ஐபீஸ். அதனால அதே சைட்ல ஃபார்ம் ஆகும் வெர்ச்சுவல் இரெக்ட் என்லார்ஜ். இதனோட வெர்ச்சுவல் இரெக்ட்னா ஏ டேஷ் எங்க இருக்கோ அங்கதான் ஏ டபுள் டேஷ் இருக்கும். See, already it is inverted, ஒரு வாட்டி இன்வெர்ட் பண்ணிட்டோம், ஆனா இன்வெர்டட் இமேஜோட வெர்ச்சுவல் இரெக்ட் இமேஜ். ஸோ இது எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் தலை தெரிஞ்சிருக்கும், தலைகீழாக தான் இருக்கும். ஏபியை பொறுத்த வரைக்கும் இன்வெர்டட், ஆனா ஏ டேஷ் பி டேஷை பொறுத்த வரைக்கும் இரெக்ட். ஃபர்ஸ்ட் லென்ஸோட ஃபோக்கல் லெங்த்துக்கு தாண்டி வச்சோம்னா செகண்ட் லென்ஸோட ஃபோக்கல் லெங்த் உள்ள கிடைக்கும் இமேஜ். இந்த இமேஜ் will act as the object for the second one. இதனோட ஃபைனல் இமேஜ் தான் A double dash B double dash. ஸோ கண்ணால இந்த பக்கம் ஒரு வர்ச்சுவல் இரெக்ட் இமேஜை பார்க்க முடியுது. இரெக்ட் இன் த சென்ஸ் A dash B dashக்கு இரெக்ட், ஆனா நீ வச்சிருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு இன்வெர்டட். So this image behaves as the object for the eyepiece and the position of the lens is adjusted in such a way that A dash B dash falls within the principal focus. This eyepiece forms a virtual enlarged and erect image. இதால என்ன பண்ண முடியும், இருக்கிற சைஸுக்கு 50 மடங்கு 200 மடங்கு பெருசாக்கி காட்ட முடியும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஸ், லாஸ்ட்ல மைக்ரோஸ்கோப்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து சிம்பிள் பார்த்தோம், காம்பவுண்ட் பார்த்தோம். டிராவலிங் மைக்ரோஸ்கோப் இஸ் ஃபார் மெஷரிங் வெரி ஸ்மால் லெங்த், லைக் ஒரு ஏர் பபிள், கேபிலரி டியூப்ல ஹைட் ஆஃப் த வாட்டர், இதுக்கெல்லாம் டிராவலிங் மைக்ரோஸ்கோப்னு ஒன்று வச்சிருப்போம். இந்த டிராவலிங் மைக்ரோஸ்கோப்பை ஹொரிசாண்டலாகவும் மூவ் பண்ணலாம், வெர்டிக்கலாகவும் மூவ் பண்ணலாம். ஸோ சின்ன பால் இருந்ததுன்னா சின்ன பாலோட திஸ் வெர்டிக்கல் டயமீட்டர் as well as
horizontal diameter you can measure. It works on the principle of vernier. அந்த least count இருக்கும். ஸோ இந்த பொசிஷனுக்கும் இந்த பொசிஷனுக்கும் நடுவில் எவ்வளோ இருக்குது லெங்க்த்து அப்படிலாம் பார்த்துட்டு பண்ணுவோம். ஸோ telescope is an optical instrument to see the distant object. The first telescope was invented by John Lippershey. Galileo made a telescope to observe distant object. Microscope பார்த்துட்டோம். மைக்ரோஸ்கோப் எல்லாம் என்னது, சின்ன பொருளை மேக்னிஃபை பண்ணி பார்க்கறதுக்கு. டெலஸ்கோப், டெலினா ரொம்ப தூரத்தில் இருக்கிறது, டெலிபதி, டெலோஸ்கோப், டெலிகிராம், ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அனுப்புகிற மெசேஜ். ஸோ டெலி மீன்ஸ் சம்திங் விச் இஸ் அட் அ வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ், நமக்கு பக்கத்தில் இல்லாமல். டெலி ஷாப்பிங், டெலிஃபோன், சவுண்ட் பீயிங் சென்ட் அட் டு அ லார்ஜ் டிஸ்டன்ஸ். ஸோ டெலி மீன்ஸ் வெரி ஃபார் அவே. Telescope is an optical instrument to see the distant objects. முதல்ல அது ரெடி பண்ணது ஜான் லிப்பர்ஷி தான். கலீலியோ தான் டிஸ்டன்ட் ஸ்டார்ஸை பார்க்கறதுக்கு பண்ணாங்க. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து. ஓகே, நீ என்ன மெட்டீரியல் அதில் யூஸ் பண்ணுற, மிரரா லென்ஸாங்கிறத பொறுத்து யூ ஹாவ் டூ டைப்ஸ், ரிஃப்ராக்டிங் as well as ரிஃப்ளெக்டிங். இனி எதை பார்க்குறோம், பக்கத்தில் இங்கே பூமியில் எர்த்துக்குள்ளேயே பிளானெட்குள்ளேயே இருக்கிறத பார்க்குறோமா இல்லை பிளானெட்டை தாண்டி பார்க்குறோமாங்கிறத பொறுத்து இட் இஸ் ஐதர் அஸ்ட்ரானமிக்கல், பூமிக்கு வெளியில், ஆர் டெரஸ்ட்ரியல், பூமிக்குள்ள. தீஸ் டூ ஆர் டெலிஸ்கோப்ஸ். ஸோ ரிஃப்ராக்டிங், ரிஃப்ராக்டிங்கில் வந்து லென்சஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இது தூரக்கு இருக்கிற கலீலியன் டெலிஸ்கோப், கெப்லேரியன் டெலிஸ்கோப், அக்ரோமேட்டிக் ரிஃப்ராக்டர்ஸ், இதில் எல்லாமே ரிஃப்ராக்டிங் டெலிஸ்கோப்ஸ் தான். ஸோ இதில் மெயினாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ரிஃப்ளெக்டிங்னா அதில் மிரர்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் கிரிகேரியன், நியூட்டோனியன், Cassegrain telescope, all these are reflecting telescope. There they use mirror. இங்க கண்ணை பத்தியா இங்க வச்சு பார்க்குறோம் டைரக்டா. ஆனா இங்க பார்ப்போம்னா this is your eyepiece. இங்க தான் நீ பார்ப்ப, இது வழியா தான் நீ பார்ப்ப, இப்படி பார்ப்ப. Not like this, you will view like this. Okay. Astronomicalனா ஸ்டார், பிளானெட், ஒரு சோலார் எக்லிப்ஸ் நடக்கிறது, வேற ஆஸ்ட்ரானமிக்கல் பாடிஸை பார்க்குறதா ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். டெரஸ்ட்ரியல்னா என்ன, பூமிக்குள்ளேயே இங்கேருந்து பார்க்குறது. இப்போ ஊட்டியிலலாம் போகிறோன்னா ஊட்டியிலேருந்து டிஸ்டன்ஸில் இருக்கிற ஏதாவது ஒரு மரத்தை இல்லை ஒரு ஹில் பாயிண்ட்டை பார்க்குறோம். ஓகே, ஸோ டிஃபென்ஸ்லலாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த பீக் சம்மிட்டை பார்த்துட்டே இருப்பாங்க. இஃப் தெர் இஸ் எனி invasion of the enemy people. The image in an astronomical telescope is inverted. ஸோ அதே மாதிரி கான்செப்ட் டெரஸ்ட்ரியலில் பார்த்தோம்னா பார்க்குற அந்த சம்மிட்டோ மரமோ எல்லாமே தலைகீழாக தெரிஞ்சதுன்னா யூ கேனாட் என்ஜாய் த இமேஜ். டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். அது என்ன பஸ்ஸா காராங்கிறது அட்லீஸ்ட் யூ ஷுட் ரீட். ஓகே, ஒரு போர்டாக்கும் சைன் போர்டு, இஃப் யூர் வியூவிங் இன் அ டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் யூ ஷுட் பி ஏபிள் டு ரீட் த சைன் போர்டு. இன்வெர்டடாக இருந்ததுன்னா தெர் இஸ் நோ யூஸ். ஸோ ஆஸ்ட்ரானமிக்கலாக இன்வெர்டடாக இருந்தால் பரவாயில்ல, டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்பில் என்ன இருக்கணும், இன்வெர்டடாக இருக்கக்கூடாது. அதனால அதை இரெக்டாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இதில் ஒரு கரெக்டிங் ஒரு லென்ஸ் இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக வச்சுருவோம். ஒரு ஆப்ஜெக்டிவ், ஒரு ஐபீஸ், அதை தவிர மூணாவது ஒரு லென்ஸ், அதை என்ன பண்ணுவோம், கரெக்ட் பண்ணி விட்டுரும். அங்கே காம்பவுண்டில் பார்த்தல லாஸ்ட் ஒன் வாஸ் வெர்ச்சுவல் அண்ட் இரெக்ட், பட் இட் வாஸ் இன்வெர்டட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட். இன்னொரு லென்ஸை வச்சுட்டோம்னா அதை என்ன பண்ணும், இன்னொரு வாட்டி இதை இன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த கரெக்டட் இமேஜ், ஃபைனல் இமேஜ் வில் பி இரெக்டாக இருக்கும். ஸோ டெலஸ்கோப்பை வச்சு நம்மளால ஆஸ்ட்ரானமிக்கலாக இருந்தால் கேலக்ஸி, பிளானட், ஸ்டார்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். வேற என்ன பண்ணலாம், சப்போஸ் யூ வாண்ட் டு டேக் நேச்சுரல் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி, எங்கேயோ இருக்கிற லயன் இல்லைன்னா டைகர் ரொம்ப தூரத்தில் இருக்கல, யூ ஷுட் பி சிட்டிங் அட் அ சேஃப் டிஸ்டன்ஸ். ஆனால் ஃபோட்டோ எடுக்கணும். அதுக்கு நீ என்ன அட்டாச் பண்ணிக்கலாம், டெலஸ்கோப் அட்டாச் பண்ணிட்டு கேமராவில் ஜூம் பண்ணி தூரக்கு இருக்கிற ஒரு டைகரையோ இல்லை இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளே அப்ரோச் பண்ண முடியாத டிஸ்டன்ஸில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ யூ கேன் அட்டாச் அ டெலஸ்கோப் டு யுவர் கேமரா. யூ கேன் டேக் ஈவன் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் ஓடுது, இல்லைன்னா டெலஸ்கோப் கேன் பி வியூட் ஈவன் வித் லோ இன்டென்சிட்டி ஆஃப் லைட். லைட் கம்மியாக இருந்தால் கூட டார்க்னஸில் கூட உன்னால் கேமராவை வச்சு ஷூட் பண்ண முடியும். இதனோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா மெயின்டைன் பண்ண வேண்டி வரும். இட் இஸ் நாட் ஈஸிலி போர்ட்டபிள், ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால ஈஸியாக கேரி பண்ணிட்டு போக முடியாது ரிஃப்ராக்டிங்கில் லென்சஸ் வந்து. ஸோ வித் தட் வி ஹவ் ஃபினிஷ்ட் த ஆப்டிக்ஸ் லெசன் விச் வாஸ் மெயின்லி அபவுட் லைட். அதில் என்னென்ன பார்த்தோம், we started with light. Light is a form of energy, it travels in straight line. அது deviate ஆச்சுன்னா அதுக்கு பேர் refraction. Speed of the light in vacuum to the speed of light in any medium is called as refractive index. கண்ணால் என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், நியர் ஆப்ஜெக்ட்ஸ் as well as far objects பார்க்க முடியும். Human eye is also
one application of lens, power of accommodation பார்த்தோம், ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தோம், மைக்ரோஸ்கோப்பும் பார்த்தோம், telescope பார்த்தோம். Microscope is to magnify tiny objects, telescope is to view distant objects. Then we also saw defects of the eye. And main மூணு formula நம்ம படிச்சோம். Lens formula is 1 by f is equal to 1 by v minus 1 by u, applying sign convention. Focal length of a convex lens or convex lens is positive, concave lens is negative. V is image distance, u is object distance. Object distance is always taken as negative, applying sign convention. Magnification is h dash by h. It can also be written as v by u. And magnification, whether it is greater than 1, less than 1 or equal to 1, you can also say the size of the image. Power of the lens is given by p is equal to 1 by f, reciprocal of the focal length. So this is what we have covered in this lesson. So light பத்தி படிச்சோம், light refract ஆகிறது, laws of refraction, dispersion, scattering, types of scattering, Rayleigh scattering, Mean scattering, Tyndall scattering, Raman scattering. Then we also studied optical instruments in which human eye was also included, structure, working, defects, correction, microscopes, two types, telescope, terrestrial and astronomical, defects of the eye, all this we have seen. So that is about light lesson. Book back la இருக்கிற exercises எல்லாமே important. இதில் ரொம்ப important வந்து defects of the eye, working of the eye, working of microscope, compound microscope. Okay, then refraction, the different image formation. Refractionல வந்து 3 rules use பண்ணி எப்படி image formation using convex lens and concave lens, difference between convex lens and concave lens, uses, all that is important. So this is what we have covered in optics lesson.